السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை போற்றி புகழ்ந்து ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ்வினுடைய அருளும் கிருபையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், ஏனைய இந்த சபையிலே பங்கெடுத்திருக்கிற என் மீதும் உங்கள் மீதும், என்னுடைய உங்களுடைய தாய் தந்தை, என்னுடைய உங்களுடைய குடும்பத்தினர் மீதும், நமது குடும்பத்தில் நண்பர்களில் வாழ்ந்து மன்னரைகளில் இருப்பவர்கள் மீதும் அல்லாஹ்வின் கருணையும் மன்னிப்பும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மீண்டும் ஒரு முறை மஸ்கட் வரக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். குறிப்பாக இஸ்லாமிய கல்வி நிலையம் சகோதரர்களுக்கு உண்மையிலேயே அல்லாஹ் நிறைய அருள் செய்ய வேண்டும். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இப்படியான நிகழ்வை ஏற்பாடு செய்து நம்மையும் சிறப்பிக்கிறார்கள். அல்லாஹுக்கு எல்லா புகழும். அன்பானவர்களே, மிக முக்கியமான ஒரு தலைப்பு தான் இங்கு தேர்வு செய்யப்பட்டு இருக்கிறது. என்ன தலைப்பு தரலான்னு சொல்லும் போது ஒரு 10 தலைப்பு நம்ம அனுப்பணும். உண்மையிலேயே இந்த தலைப்பு எடுக்க மாட்டாங்க நம்ம நினைச்சா அதுதான் எடுத்திருக்கிறாங்க. மார்க்க கல்வியும் மகத்தான வெற்றியும். கல்வி நிறைய நம்ம பயான்கள் கேட்டிருக்கிறோம். நிறைய அதிகமாக கேட்கப்பட்ட டாபிக்கள் மார்க்க கல்வியின் முக்கியத்துவம், மார்க்க கல்வியின் சிறப்புகள் எல்லாம் யாருமே கேட்காதவங்க கிடையாது. அப்புறம் பொதுவாக இது ஒரு தலைப்பா இருக்கட்டுமே நம்ம கொடுத்தானா அதைத்தான் தேர்வு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த தலைப்பு என்பது எப்பவாவது கேட்கிற ஒரு தலைப்பு அல்ல. ஒவ்வொரு நாளும் நம்மை நாமே சீர்படுத்திக் கொள்ள, மார்க்கத்தினுடைய ஆர்வத்தோடு கல்வியை படிக்க மிக முக்கியமான ஒரு செய்திகள் கொண்ட ஒரு தலைப்பு தான் இந்த தலைப்பு. அந்த அடிப்படையில தோழர்களே, பெரியோர்களே, அந்த அடிப்படையில இந்த தலைப்பு என்பது மிக முக்கியமாக நாம் நிறைய குறிப்பெடுத்துக் கொள்ள வேண்டிய ஒரு தலைப்பும் கூட. நம்முடைய சென்டர் பெயரை இஸ்லாமிய கல்வி நிலையம். அந்த அளவுக்கு எப்போது சில தலைப்புகள் வழங்கினாலும் அதுல கல்வி கொடுங்க, அதுல மக்களுக்கு நிறைய இல்மு போய் சேரணும் அப்படிங்கிற ஆர்வம் கொண்ட மக்கள் தான் இங்க இருக்கிறீர்கள். இன்ஷா அல்லாஹ் நீண்ட நேரம் பேசக்கூடிய ஒரு சபை இது இல்ல. இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் ஒரு சில நிமிடங்கள், ஒரு சில வார்த்தைகள் நீங்கள் கண்டிப்பாக எந்த சப்தங்கள் சலசலப்பு இல்லாமல் நீங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி தருவான். 23வது அத்தியாயத்துடைய 115வது வசனம். அல்லாஹ் என்ன கேட்கிறான்? அப்ப ஹஸிபுதும் அன்னமா ஹலக்னாகும் அபஸா, மக்களே நாம் உங்களை வீணாக விளையாட்டாக தேவையில்லாமல் படைத்தோம் என்று எண்ணிக்கொண்டு இருக்கிறீர்களா? வஅன்னக்கும் இலைனா லா துர்ஜஊன், மீண்டும் என் பக்கம் வரமாட்டோம் நீங்க நினைக்கிறீங்களா? அல்லாஹ் கேட்கிறான். அப்ப இந்த உலகத்தை அல்லாஹ் வீணா படைக்கல, ஏதோ வந்தோம் போனோம் என்ற அந்த நிலைக்காக அல்லாஹ் நம்மளை படைக்கல. கண்ணியமான ஒரு நோக்கத்திற்காக இந்த உலகத்துல ஈமான் என்றால் என்ன, இறை நம்பிக்கை என்றால் என்ன, அல்லாஹ் என்றால் யார், ரசூல் என்றால் யார் என்பதை விளங்கிய உண்மையான முஃமின்களாக நாம் வாழ வேண்டும். அதற்காகத்தான் இந்த மண்ணில் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா இன்றைய சமூகம் அல்லாஹுடைய பார்வை 2 பிரிவுகளாக பிரிக்கலாம். பெயருக்கு வாழ்வார்கள். அல்லாஹ்வையோ, ரசூலையோ, மார்க்கத்தையோ, குர்ஆனையோ, சுன்னாவை அறியாத மக்கள் தான் இன்னைக்கு அநேகமாக இருக்கிறார்கள். இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்த நல்லுள்ளங்களை தவிர. ஆனா இன்னும் சில மக்கள் இருக்கிறார்கள், இந்த தீனிலே ஆர்வத்தோடு மார்க்கத்தை கற்க வேண்டும், மார்க்கத்துடைய எல்லா நிலைகளிலேயும் பேணுதலோடு வாழ வேண்டும் என்கிற பேர் ஆசையோடு நாம் இங்கே இருக்கிறோம். அப்படியான ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் என்னையும் உங்களை இணைத்தானே. தோழர்களே, தாய்மார்களே, அதற்காக நீங்க சொல்லுங்க அல்ஹம்துலில்லாஹ். எத்தனை பேருக்கு வாய்ப்பு இருந்தாலும் இப்படியான சந்தர்ப்பம் இல்லை என்று சொன்னால் அது யதார்த்தம். அல்லாஹ் இப்படியான ஒரு நல்ல ஒரு நிர்வாகத்தோடு அல்லாஹ் உங்களை இணைய வைத்து மார்க்கத்தை அறியக்கூடிய, வெளிநாட்டிலே இருந்தாலும் ஊரிலே இருப்பதை போல அதைவிட சிறப்பாக கல்வி சபையில் அல்லாஹ் பங்கேற்க வைத்தானே. இந்த நிலை இந்த உலகத்தில் நாம் இருக்கிற எல்லா நிலையை விட மேலானது நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்படியாக கல்வியை தேடக்கூடிய மக்களாக நாம் இங்கே இருக்கிறோமா? பேசுற என்னையும் உங்களையும் இணைத்துக் கொண்டுதான் நான் பேசுகிறேன். குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான். சூரா ரூமினுடைய 30வது அத்தியாயம் 7வது வசனம். உண்மையிலேயே இந்த வசன எண்களை எல்லாம் தோழர்களை, தாய்மாரி கொஞ்சம் குறிச்சு வைங்க. ஏன் தெரியுமா? ஒரு பயானா கேட்கிறோம் கலையறது மட்டும் அல்லாம இந்த வசனங்கள் உங்களுடைய மனசு ஈமான் பலகீனம் அடையும் போதெல்லாம் படித்து பார்க்க வேண்டிய வசனங்கள். அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? மனிதர்களுடைய யதார்த்த நிலை அப்படி அல்லாஹ் பணிபிடித்து காண்பிக்கிறான். யஅலமூன ஸாஹிர மினல் ஹயாத்தித் துன்யா, இந்த சமூகம்
இந்த துனியாவினுடைய நிலையிலே தான் அவர்கள் முன்னேறி செல்கிறார்கள். துனியாவினுடைய கல்வியிலே தான் பேர் ஆர்வம் கொண்டவங்களாக இருக்கிறார்கள். ஆனா அல்லாஹ் சொல்ற வஹும் அனில் ஆகிரதி ஹுமுல் காஃபிலூன், மறுமையை பற்றியோ ஈமானை பற்றியோ இஸ்லாத்தை பற்றியோ அவர்கள் கவனம் இல்லாமல் இருக்கிறார்கள். இந்த ஆயத் என்னையும் உங்களையும் பார்த்து பேசுதா இல்லையா? துனியாவினுடைய நோக்கத்துக்காக துனியாவுடைய விஷயங்களுக்கு நீங்க எல்லாருமே இன்ஜினியரா இருப்பீங்க, பல கல்வியை படித்த உலக ரீதியாக நீங்க பெரிய படிப்பு படித்த மக்களாக இருப்பீர்கள். உங்களுடைய துறையில எவ்வளவு டேலண்டா போகணும், எவ்வளவு இன்னும் முன்னேறி செல்லணும், இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் ட்ரெண்ட் என்ன, மார்க்கெட்டுடைய நிலவரங்கள் என்ன, இதெல்லாம் நீங்க எவ்வளவு முன்னேறி படிச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஆனா மார்க்கத்தில் என்னுடைய நிலைப்பாடு என்ன? அல்லாஹ் அப்படிதான் சொல்றான், வஹும் அனில் ஆகிரதி ஹும் காஃபிலூன். அவங்க படிக்காம இல்லங்களே, கவனம் இல்லாமல் இருக்கிறார்கள், அக்கறை இல்லாமல் இருக்கிறார்கள். அல்லாஹுடைய வசனங்களையோ மார்க்கத்தையோ தெரிவதற்கு எந்த விதமான முயற்சியும் எடுக்காமல் இருக்கிறார்கள். இந்த ஆயத் என்னை உங்களையும் பார்த்து பேசுதா இல்லையா? அப்ப இந்த மார்க்கத்தை அறிவது என்றால் சாதாரணமான விஷயமா? உண்மையிலேயே ஒரு சில தலைப்புகள் நாம் பேசப்பட்டால் மார்க்க கல்விதானே அப்படின்ற ஒரு நினைப்பிலே சில பேர் போகலாம். ஆனால் தோழர்களே, உண்மையிலேயே இந்த செய்தி, இந்த வசனங்கள், இந்த வரலாறுகளை எல்லாம் படிக்கும் போது நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம் பேசக்கூடிய செய்தியிலேயே மிக முக்கியமான செய்தி, அல்லாஹுடைய கல்வியை மார்க்கத்தை படிக்கிற மக்களாக நாம் இருக்க வேண்டும். குரானிலே எத்தனை ஆயத்துகள் நாம் படிக்கிறோம். ஏன் அண்ணலம் பெருமானார் அகிலத்தின் அருட்கொடை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய துஆக்களை சொல்லி தந்திருக்கிறார்கள். அதுல மிக முக்கியமான துஆ என்ன? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஆ வ ரிஸ்கன் தய்யிபா வ அமலன் முத்தகப்பலா. என்ன அர்த்தம்? இந்த துஆ யாரெல்லாம் டெய்லி ஓதுறீங்க? எல்லாரும் ஓதுறீங்களா? என்ன அர்த்தம்? அல்லாஹ்வே இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஆ, வெறும் கல்வியை கேட்கவில்லை, பயனுள்ள கல்வியை தா இறைவா. எந்த கல்வியால் உன்னை நெருங்குவேனோ, எந்த கல்வி இருந்தால் உன்னுடைய நேசத்தை பெறுவேனோ, எந்த கல்வி இருந்தால் உன் தூதர் வழி வாழ்வேனோ, அப்படி ஒரு கல்வி எனக்கு தாயா அல்லாஹ். தயவு செய்து துஆ மனப்பாடம் பண்ணுங்க. வரிசுகன் தய்யிபா, நல்ல வருமானத்தை கூடிய அல்லாஹ். வ அமலன் முத்தகப்பலா, ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமலை எனக்கு தா. அப்ப பயனுள்ள இந்த ரிசுக்கை விட, ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமலை கூட விட முதன்மையா ரசூல் என்ன கேட்டிருக்கிறாங்க? பயனுள்ள கல்வி எனக்கு நான் தாயன் யார் ரசூலுல்லாஹ்னு கேட்டிருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்டிருக்கிறாங்க அல்லாஹ்விடத்திலே. அப்படியானால் தோழர்களே, பெரியோர்களே, இந்த கல்வியை அறிவதில் என்னுடைய கவனம் என்ன? இந்த கல்வியுடைய விஷயத்துல என்னுடைய முயற்சி என்ன? ஒவ்வொருத்தரும் உங்கள் உள்ளத்தை தட்டி கேட்டு பாருங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் நமக்கு நிறைய செய்தியை சொல்றான். நிறைய கேளுங்கன்னு அல்லாஹ் வரும்போது முதன்மையா எந்த விஷயத்தை நிறைய எல்லாம் கேட்க சொல்றான் தெரியுமா? கல்வியை கேளுங்கன்றான். செல்வத்தை கேளு, குழந்தையை கேளு, நல்ல மனைவியை கேளு, உலக தேவையை கேளு அல்லாஹ் சொல்லல, கேளுங்கன்றான். நிறைய கேளுங்கன்று வரும்போது முதன்மையா அல்லாஹ் என்ன சொல்றான்? கல்வியை அல்லாஹ்ட்ட நிறைய கேளுங்க. ஒவ்வொரு நேரத்திலையும் கேளுங்க, ஒவ்வொரு தொழுகையிலும் கேளுங்க, ஒவ்வொரு பயணத்திலும் நீங்க கேளுங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். 20வது அத்தியாயம் 114வது வசனம், வகுர் ரப்பி ஜித்னி இல்மா. எல்லாருக்கும் மனப்பாடம், எல்லாருக்கும் தெரிந்த ஒரு துவாதான். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்? இறைவா, எனக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்து, அந்த கல்வியால் நான் உன்னை நெருங்க வேண்டும் ரட்சகா என்கிற அந்த வார்த்தையை அல்லாஹ் நம்மளை கேட்க சொல்றான். கல்விக்காக முயற்சிக்கிறோம், கல்விக்காக பயணிக்கிறோம், நேரங்களை ஒதுக்கு, அதெல்லாம் இரண்டாவது. ஆனா அந்த கல்விக்காக முதல்ல பிரார்த்தனை செய்யுங்கள். அல்லாஹ்ட்ட பயனுள்ள கல்வியை கேளுங்க, அதற்காக முயற்சிக்கிறேன் யா அல்லாஹ், எனக்கு அது வாய்ப்பு தா என்று கேளுங்கள். இமாம் குர்துபி சொல்லுவாங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கல்வியை தாண்டி வேற ஏதாவது முக்கியமான செய்தியாக இருந்தால் அதை அதிகமாக கேளுங்கன்னு சொல்லி இருப்பான். ஆனா அதையெல்லாம் விட முதன்மையானது கல்வி என்பதால் அல்லாஹ் அந்த கல்வி அதிகமாக கேட்க சொல்கிறான். எவ்வளவு இந்த துவா நமக்கு மனசுக்கு நெருக்கமா இருக்குது. அன்றாட துவாக்கள் கூட கேட்க மாட்டோம் என்றால் எப்படி எங்களுக்கு கல்வி ஞானத்தை அல்லாஹ் அதிகப்படுத்துவான்? கொஞ்சம் கவனமாக கேளுங்கள் தோழர்களே, பெரியோர்களே. அல்லாஹ் இன்னொரு ஆயத்திலே பேசுகிறான். 39வது அத்தியாயம் 9வது வசனம். 39 நடுவுல கேள்வி கேட்பாங்க இன்ஷா அல்லாஹ். அந்த செய்திகளை எல்லாம், வசனங்களை எல்லாம் கொஞ்சம் பதிவு செய்யுங்கள். குல் ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? அறிந்தவர்களும் அறியாத மக்களும் சமமா? பல நேரம் நானும் நீங்களும் படித்த விளங்கிய ஒரு வசனம் தான். என்னைக்காவது புரட்டி படிச்சு பார்த்திருக்கிறோமா? அல்லாஹ் சொல்றா, இந்த உலகத்திலே பட்டங்கள், பதவிகள், பொருளாதாரங்கள் எல்லாத்தையும் விட கல்வியாளர்கள் தான் மேன்மையானவர்கள். என்னை அறிந்து என் தூதருடைய வாழ்க்கையை வாழக்கூடியவன் தான் ஆக உயர்ந்தவன் என்று அல்லாஹ் பாராட்டுகிறானே, அந்த சிறப்பை அடைந்த தாங்கிய உள்ளங்களாக நானும் நீங்களும் இங்க அமர்ந்திருக்கிறோமா? இந்த கல்வியுடைய விஷயத்தில் அல்லாஹ் என்னை எவ்வளவு உயர்த்துகிறான், எவ்வளவு என்னை மேன்மையாக்க என்பதை நீங்கள் கொஞ்சம் படித்து பாருங்கள். அந்த மேன்மை வேண்டும் என்றால் இப்போது நானும் நீங்களும் வாழ்ற இந்த வாழ்க்கை போதாது.
நன்றாக விளங்கிக் கொள்ள. இப்ப நம்ம ஓரளவுக்கு ஆவரேஜா இருக்கிறோம் இல்லையா? இந்த நிலை போதுமா? போதாது. இன்னும் கல்வியில் நான் முன்னேற வேண்டும். அல்லாஹுடைய ஒவ்வொரு ஆயத்தையும் விளங்கியவனாக இங்கே நான் அமர வேண்டும். என் சமுதாயத்துக்கும் குறைந்த என் குடும்பத்துக்காக இந்த மார்க்கத்தை நான் எத்தி வைத்தவனாக வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்கிற பேர் ஆர்வம் கொண்ட மக்களாக இங்கிருந்து நானும் நீங்களும் களைய வேண்டும் தோழர்களே. அதைத்தான் அல்லாஹ் இங்கே சொல்லித் தருகிறான். அண்ணலம் பெருமானார் அகிலத்தின் அருட்கொடைக்கு அல்லாஹ் சொன்ன முதல் ஆர்டர் என்ன? நபியே, அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை என்பதை நீங்க முதல்ல படிங்க. அதை முதல்ல அறிந்து கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு முதல் ஆர்டர். இங்க அமர்ந்திருக்கிற என்னையும் உங்களையும் பார்த்து கேட்கிறேன், அல்லாஹ் என்றால் யார்? அல்லாஹுடைய அழகிய பெயர்கள் எத்தனை பயான்கள்ல, எவ்வளவு ஹதீஸ்கள்ல, தொடர் வகுப்புகள்ல உட்கார்ந்து படிக்கிறோம். அல்லாஹுடைய அழகிய பெயர்கள்ல ஒரு 25 எனக்கு பொருளோட தெரியும். யாரா இருக்கீங்களா? இருந்தா கை தூங்க, பரவாயில்ல, நமக்குள்ள தானே. காலங்காலமாக நம்ம மார்க்கத்தை படிக்கிறோம். இங்க 30, 40, 50 வயதுடைய மக்கள் இங்க இருக்கிறோம், மாஷா அல்லாஹ். ஆனா படைத்த இறைவனை நாம் அறியாமல் இருந்தால் எப்படி அல்லாஹ்வுடைய நேசம் பெற முடியும்? இந்த துனியாவுக்காக ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரங்களை நீங்க ஒதுக்குறீங்க? ஒரு நாளைக்கு உங்க வியாபாரத்துக்காக, உங்க தொழிலுக்காக ஓடத்தான் செய்யணும், வருமானம் வேண்டும் தான். ஆனா அதற்காக ஒரு படி ஏறுறீங்க, இறங்குறீங்க, பயணிக்கிறீங்க, 40, 50, 100 கிலோமீட்டர் தாண்டி கூட போகிறீர்கள். ஆனா அல்லாஹுடைய வார்த்தையை படிக்க ஒரு நாளைக்கு நான் செலவிற நேரம் என்ன? அல்லாஹுடைய ரசூலை பொறுத்த வரையில இந்த மார்க்கத்தை, தீனை அறிய குர்ஆன் வஹி கொஞ்ச நாள் இறங்காமல் நின்று விட்டது. பெருமானார் பதகுறார்கள், வானத்தை போய் பார்க்கறாங்க, சஜிதாவிலே அல்லாஹ்விடத்துல மன்றாடி கேட்கறாங்க. அல்லாஹ் சொன்ன, நபியே நீங்க பதறாதீங்க, நிச்சயமாக உங்களுக்கு இறை செய்தி வரும். குர்ஆன் வசனம் இறங்குவதை எல்லாம் அப்படியே மனமளவென்று மனப்பாடம் செய்ய அவங்க வேகப்படுவாங்க. நபியே லா துஹர்ரிக், நீங்க அசைய ரொம்ப நீங்க நாவ சொல்லட்டாதீங்க, உங்க உள்ளத்தில் நாம் இந்த வேதத்தை இறக்குவோம். அப்படிப்பட்ட ரப்பையும் மார்க்கத்தையும் ரசூலுல்லாஹ்வையும் சுன்னாக்களையும் அறிந்த மக்களாக இங்கே நானும் நீங்களும் அமர்ந்திருந்தால், தோழர்களே, தாய்மார்கள், நம்மை விட பாக்கியசாலிகள் கிடையாது. அதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். இன்னும் சொல்ல போனால் தோழர்களே, அல்லாஹுடைய வசனங்களே முதன்மையானது எது? யக்ரா, படிங்க. தொழுவுங்க, நோன்பு வைங்க, ஜகாத் எல்லாம் இரண்டாவது. முதல்ல இந்த தீனை படியுங்கள். ஒரு தொழுகை நாம் தொழுகிறோம் என்றால் 5 வேளை தொழுகிறோமே, மாஷா அல்லாஹ். அல்லாஹு அக்பர் என்கிற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் பல பேருக்கு தெரியும். ஆனா எத்தனை பேருக்கு அத்தஹியாத்துடைய முழுமையான அர்த்தம் தெரியும்? ஒண்ணே இல்ல. சமி அல்லாஹு லிமன் ஹமீதா என்று எழுப்புகிறோம். எத்தனை பேருக்கு அர்த்தம் தெரியும்? என்ன அர்த்தங்க சமி அல்லாஹு லிமன் ஹமீதா? யாரும் சொல்லுங்க பாப்போம். கேள்வி கேட்கலாம் தானே? ரொம்ப அமைதியா சவுண்ட் இல்லாம இருக்கேன்னு பாக்குறேன். ருக்குல இருந்து எழும்புறோம்ல, சமி அல்லாஹு லிமன் ஹமீதா. ஒரு நாளைக்கு 5 வேளை எல்லாம் சுன்னத்து நஃபில் எல்லாம் போட்டா எத்தனை முறை நம்ம ருக்குல இருந்து எழும்புறோம்? என்ன அர்த்தம்? சமி அல்லாஹு லிமன் ஹமீதஹு. படிக்க வேண்டும் தோழர்களே. சில பேர் வெக்கத்தினால சொல்லாம இருப்பீங்க, பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா அநேகமானவர்கள் அல்ஹம்துலில்லாஹ், அவன் புகழப்படுவதை அல்லாஹ் அறிந்து கொண்டான், கேட்டுக்கொண்டான். சமி ஆனா கேட்டான். அப்படியானால் இந்த ஒவ்வொரு அர்த்தத்தையும் உள்நோக்கி நாம் போக வேண்டும். ஒரு அல்ஹம்து சூரா ஓதுறோம், அந்த அர்த்தத்தை விளங்கிட்டோமா? ஒரு ருக்குவில போகிறோம், சஜிதாவில சுப்ஹான ரப்பியல் அஸீம், அந்த அர்த்தத்தை உள்வாங்கி அப்படியே அந்த ரப்பை நான் நேசிக்கிறேன் என்கிற உணர்வோடு நாம் நகர வேண்டுமா இல்லையா? அதனால தான் பெருமானார் சொல்லுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மார்க்கத்தை அறியாமல், மார்க்கத்தை விளங்காம உங்களால் அமலே செய்ய முடியாது, அமல் செய்யாதவனால் தாவாவையும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட மக்களாக நாம் ஆகிவிடக்கூடாது தோழர்களே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்திலே நாம் யாரை உயர்வான மனிதனாக பார்க்கிறோம்? நல்ல காசு இருக்கு, நல்ல பங்களா இருக்கு, விசாலமான வீடு இருக்கிறது, பிரம்மாண்டமான வாகனம், இவங்களை எல்லாம் மேன்மையான மக்கள் என்று பார்க்கிறோம். ஆனா அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், 58வது அத்தியாயம் 11வது வசனம். இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், யர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும் வல்லதீன ஊதுல் இல்ம தரஜாத். உங்களிலே யாருக்கு கல்வி அறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, ஒரு அல்ல, ஒரு படித்தரம் அல்ல, தரஜாத், பன்மை, பலவிதமான அந்தஸ்தை நாம் தருவோம், பலவிதமான மேன்மையிலே நாம் உங்களை உட்கார வைப்போம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த சஹாபாக்கள் மனிதர்களுக்கு மத்தியிலே, குறைஷிகளுக்கு மத்தியிலே எவ்வளவு அவமானங்களை சந்தித்தார்கள், எவ்வளவு பெரிய ஒரு அவச்சொல்லுக்கு ஆளானார்கள். ஆனா இந்த தீனை சுமந்ததால் அல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹும், அல்லாஹ் நான் அவங்களை பொருந்திக்கிட்டேன்ற அந்த சிறப்பை தந்தானா இல்லையா? இந்த சபையில பிலால் இருக்கக்கூடாது, அம்மார் இருக்கக்கூடாது, சுஹைப் இருக்கக்கூடாது, ரலியல்லாஹு அஜ்மஈன், அவங்க எல்லாம் எங்க கண்ணிலேயே படக்கூடாது என்று குறைஷிகள் பேசுவார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலோ சரி கொஞ்ச நாள் இவங்களை தள்ளி வைக்கலாம் என்று யோசித்தார்கள். அதாவது சபையில ஒண்ணு சேர்க்க வேணாம் நினைச்சாங்க. அல்லாஹ் விட்டானா, இவர்கள் எல்லாம் கல்வியாளர்கள், என் தீனை கல்வியில உள்ளத்திலே சுமந்த மக்கள், நபியை இவங்களை விரட்டாதீங்க. உடனே ஆயத் இறங்குச்சா இல்லையா? எதனால் இந்த உயர்வு தோழர்களே? அல்லாஹ்வை அறிந்ததால், இந்த தீனை சுமந்ததால், தூதருடைய வார்த்தை, தூதர் வாழ்ந்த வாழ்க்கையை
வாழ்ந்து காண்பித்ததால். அப்படி என்னுடைய உங்களுடைய வாழ்க்கை என்றைக்கு மாறப்போகிறது? அன்றாடம் பயான்களை கேட்கிறோம், வாரமான தர்பியாவை கலந்து கொள்றோம். என்னிடத்தில இருந்த கல்வியால் ஏற்பட்ட மாற்றம் என்ன என்பதை உங்கள் உள்ளத்திலே கொஞ்சம் கேட்டு பாருங்கள். அந்த கல்வி இருந்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், உங்களுக்கு என்னுடைய இறையச்சம் வரும், உங்களுக்கு சிறந்த உயர்ந்த இடத்தை நீங்க பெறுவீங்க. அதையும் அல்லாஹ் இங்கே பதிவு செய்கிறான். நபிமார்கள் இருக்கிறார்கள் இல்லையா? நபிமார்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் நிறைய முஅஜிசாத்துகளை தந்திருக்கிறான், நிறைய அற்புதங்கள் அல்லாஹ் தந்திருக்கிறான். அப்படிப்பட்ட நபிமார்களில் அல்லாஹ் அவங்களை மேன்மைப்படுத்தியதற்கான சான்றாக சொல்லும் போது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுவான், அவருக்கு நாம் எப்படிப்பட்ட இல்மை தந்தோம் என்றால், குர்ஆனிலே படித்து பாருங்கள், சூரா யூசுப் 12வது அத்தியாயம் 68வது வசனம், வஇன்னஹு லது இல்மின் லிமா அல்லம்னாஹு, நாம் அவருக்கு கல்வி அறிவை தந்ததால் உயர்வை பெற்றார், நம்முடைய நபிமார்களே சிறந்த இடத்தை அவர் அடைந்தார் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அதே மாதிரி 12வது அத்தியாயத்துடைய 6வது வசனம், யூசுப் அலைஹிஸ்ஸலாமை பற்றி அல்லாஹ் பேசுகிறான், வகதாலிக யஜ்தபீக ரப்புக், நபியே யூசுஃபே நாம் உங்களை தேர்வு செய்தோம், வயுஅல்லிமுக மின் தஅவீலில் அஹாதீஸ், கனவுகளுடைய விளக்கத்தை நாம் உங்களுக்கு அறிவித்தோம், வயுதிம்மு நிஅமதஹு அலைக, உங்கள் மீது என் அருளையே நான் பூர்த்தியாக்கி விட்டேன். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் எல்லா இல்மையும் தந்தான், கனவினுடைய விளக்கத்தை தந்தான். இந்த கல்வியை கொடுத்துட்டு அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? என்னுடைய அருளை என் நிஅமத்தை நான் உங்களுக்காக பூர்த்தியாக்கி விட்டேன். அப்போ ஒருத்தன் கல்வியில உயர்ந்தான் என்றால், கல்வியிலே அவன் மிளிர்ந்தான் என்றால், அவனுக்கு அல்லாஹ்வுடைய நிஅமத் முழுமையாக்கப்பட்டு விட்டது. பணம் இருந்தால் போதும், பதவி இருந்தால் போதும், பட்டங்கள் தான் போதும் நினைக்கிறோம். ஆனா இறை கல்வியும் மார்க்கத்துடைய செய்திகளையும் அறிந்தவன் மட்டும்தான் முழுமையான நிஅமத்தை அடைந்தவனாக இருக்கிறான். நபிமார்கள் அநேகமான மக்களுக்கு அல்லாஹ் இந்த இல்மை தந்ததாக பொதுவாகவே அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறான். 2வது அத்தியாயம் 151வது வசனம் அல்லாஹ் சொல்லுவான், கமா அர்சல்னா ஃபீக்கும் ரசூலம் மின்கும், உங்களுடைய ரசூலை நாம் அனுப்பி இருக்கிறோம், யத்லு அலைக்கும் ஆயாத்தினா, நம்முடைய ஆயத்துக்களை ஓதி காமிக்கிறாங்க, வயுஸக்கீக்கும், மேலும் உங்களை தூய்மைப்படுத்துறாங்க, வயுஅல்லிமுக்குமுல் கிதாப வல் ஹிக்மா, வேதத்தையும் ஞானத்தையும் அறிந்து மக்களுக்கு அதை சொல்றாங்க. இதனால் நபிமார்களுக்கு அல்லாஹ் உயர்ந்த இடத்தை தருகிறான். கல்வி அடைந்த மக்களுக்கு, நபிமார்களுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். அந்த கல்வி எனக்கும் வேண்டும், அந்த மார்க்கத்தினுடைய அங்கமாக என் குடும்பங்கள் வாழ வேண்டும் என்கிற பேரார்வம் இந்த உரையின் மூலமாக எனக்கும் உங்களுக்கும் வரணுமா இல்லையா தோழர்களே? அதிகமான நியமத்துகள் வழங்கப்பட்ட நபிமார்கள் யார சொல்லுவாங்க? சொல்லுங்க, சொல்லுங்களேன் யாராவது. சவுண்ட் நல்ல கிளீனா கேக்குதா? நபிமார்கள் அல்ல எல்லாருக்கும் கல்வியானத்தை கொடுத்தா அல்லாஹ் சொல்றான். இந்த பசங்களை கொஞ்சம் ஓரமா உட்கார வச்சிருங்க, ஒரு மாதிரி சலசலப்பா இருக்கு. நபிமார்கள்ல இங்க கேள்வி கேட்கலாம் தானே? நபிமார்கள், ஏன்னா பயான் மாதிரியே போதுதான் கேட்கிறேன். நபிமார்களே நிறைய கல்வி ஞானம் கொடுக்கப்பட்டவர் யாருங்க? தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்க சொல்லுங்க. சரி, வேற? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். அவங்க வாப்பா யாரு? தாவூத் அலை. இந்த 2 நபிமார்களுக்கு தான் அல்லாஹ் எல்லா நபியை விட நிறைய அந்தஸ்துகளை, கல்வி ஞானத்தை அல்லாஹ் கொடுத்தான். அவங்க கேட்கிற துவாவை பாருங்க. சுப்ஹான், இந்த ஆயத்தை தயவு செஞ்சு நோட் பண்ணுங்க. இதை நீங்க படிக்கும் போது உண்மையிலே அல்லாஹ்வே எனக்கும் அந்த ஞானத்தை நீ தரணுங்கிற துவா நீங்க கேட்பீங்க. சூரா அன்-நமல், சூரா அன்-நமல் 27வது அத்தியாயம் 15வது வசனம், வலக்கத் ஆதைனா தாவூத வ சுலைமான இல்மா, தாவூதுக்கும் சுலைமானுக்கும் நாம் நிறைய கல்வி ஞானத்தை வழங்கினோம். வகாலா, அந்த இருவரும் சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஃபல்லல்னா அலா கஸீரி மின் இபாதிஹில் முஃமினீன். என்ன வார்த்தை? யா அல்லாஹ், உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் விட எங்களை மேன்மையாக்கினாயே, எங்களை உயர்த்தினாயே, எங்களை சிறப்பித்தாயே, உனக்கே எல்லா புகழும் இறைவா அப்படின்னு இந்த 2 நபிமார்கள் பிரார்த்தனை செய்தார்கள். அவங்க யாராங்க செல்வத்தை கொடுத்த, எங்களுக்கு பலத்தை கொடுத்த, உடல் ஆரோக்கியத்தை கொடுத்த என்று சொல்லல, கல்வி ஞானத்தை நீ தந்தாயே, அதனால் நாங்கள் மேன்மை அடைந்தோம் இறைவா, அதனால் இப்படிப்பட்ட பாக்கியத்தை நாங்கள் பெற்றோம் ரட்சகா, உனக்கே எல்லா புகழும். அப்ப அந்த கல்வி அடைந்த மக்களுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய ஹைர், எவ்வளவு பெரிய நலவை அல்லாஹ் தருகிறான். அதற்காக என்னுடைய முயற்சிகள் என்ன என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் தோழர்களே. முன்னால் பேசிய சகோதரர் சொன்னாங்களே கல்வியினுடைய அந்த சிறப்புகளை பற்றி, அதுல ஒரு ஹதீஸ் சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் சுலைமான் பாய் என்ன ஹதீஸ் சொன்னார் கல்வியை பற்றி? யார கவனிச்சீங்களா? நெக்ஸ்ட் டைம் என் பேரை போட்டு பயான் கூட யாரும் வரமாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இவர் ஓவரா கேள்வி கேட்கிறாருன்னு.
என்ன ஹதீஸ் சொன்னாங்க? மை யுரிதுல்லாஹ் பிஹி கைரன், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் ஹைரை, சிறப்பை, நலவை நாடுவதென்றால் நிறைய காசை கொடுப்பேன், பணத்தை கொடுப்பேன், பலத்தை கொடுப்பேன், பதவியை கொடுப்பேன் அல்ல, யுஃபக்கிஹு ஃபித்தீன், மார்க்கத்தினுடைய ஞானத்தை அல்லாஹ் வழங்குவான். ஒரு மனுஷனுக்கு அல்லாஹ் ஹைரை நாடுவதென்றால் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே அவனுக்கு அல்லாஹ் கல்வியை கொடுப்பதுதான். இங்க இருக்கிற மக்கள் ஓரளவுக்கு கல்வியில அல்ஹம்துலில்லாஹ் இருக்கீங்க, ஆனா அது போதுமா என்றால் நிச்சயம் போதாது. இன்னொன்றையும் சொன்னாரு, எவ்வளவு முக்கியமான விஷயம் தெரியுமா அது? நாளைய மண்ணறையில நானும் வைக்கப்படுவேன், நீங்களும் வைக்கப்படுவீர்கள். தாய், தந்தை, மனைவி, மக்கள், உறவுகள் எல்லாரும் கலைந்து ஓடி விடுவார்கள். அந்த மண்ணறையில் நான் தனியாக கிடத்தப்படுவேன். தோழர்களே, தாய்மார்களே, அந்த மண்ணறையில வைக்கப்பட்டவுடன் கேட்கப்படுற முதல் கேள்வி மன் ரப்புக். சாதாரணமான விஷயம் அல்ல அவர் சொன்னது. கபரிலே வைக்கப்பட்ட நேரம் அல்லாஹ் உன்னுடைய ரப்பு யார்? அல்லாவை அறியாதவன், அல்லாஹ்வுடைய தன்மையை புரியாதவன், அல்லாஹ் பற்றியான எந்த இல்முமே இல்லாதவன், ஐயோ ஐயோ எனக்கு தெரியலையேன்னு கத்துவான். இந்த சபையில அமர்ந்திருக்கிற என்னையும் உங்களையும் நான் கேட்கிறேன், அல்லாஹ்வுடைய அழகிய அஸ்மா சிஃபாத்தா இருக்கட்டும், அல்லாஹ்வுடைய அந்த இல்மியத் ரீதியான செய்திகளாக இருக்கட்டும், அதையெல்லாம் நான் எவ்வளவு அறிந்தவனாக இங்கே அமர்ந்திருக்கிறேன்? யார் யாரை பற்றி எல்லாம் அறிந்திருக்கிறேன்? எத்தனையோ செய்திகளை, தகவலை அறிய எவ்வளவோ நேரங்களை ஒதுக்குகிறேன். உங்கள் ரப்பை அறிய, அந்த ரப்பினுடைய அந்த குதிரத்தை, ரப்பினுடைய ஆற்றலை, அவன் எப்படிப்பட்ட ஐசத்துக்குள் என்பதை அறிய என்னுடைய நேரம் ஒதுக்குதல் என்ன? இரண்டாவது கேள்வி சொன்னாங்க, என்னது? உன்னுடைய தூதர் யார்? சுப்ஹானல்லாஹ். ஐ லவ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற பெயரை எல்லாம் போட்டு ரசூலுல்லாஹ் பத்தி நிறைய பேசுறோம். ரபீல் அவல் மாசம் வந்து விட்டால் ஒரு சிலர்கள் அந்த மாசத்துல மீலாத் மௌலித் என்று சிலாகிக்கிறார்கள். ஆனா உண்மையான நேசம் என்னத்தோட அந்த தூதர் யார்? அந்த தூதருடைய வாழ்க்கை என்ன? எப்படிப்பட்ட ஒரு அகிலத்தின் அற்கொடையாக, மனித குல மாணிக்கமாக, பொறுமையின் பொக்கிஷமாக அந்த ரசூல் வாழ்ந்தார்கள்? உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்கள் ஒவ்வொருத்தருடைய முகத்தை பார்த்து கேட்கிறேன். எத்தனை அரசியல் தலைவர் அறிந்திருக்கிறீர்கள், சினிமா நடிகர், நடிகை பற்றி அறிந்திருக்கிறீர்கள், அரசியல் கட்சி தொடங்குற நடிகர் யார், அவர் யார், எல்லாம் தெரியும். அதற்கு ஒரு நாளைக்கு நம்ம அப்படியே பேஸ்புக்ல, இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ பார்த்து அரசியல் இருந்து, சினிமா இருந்து, ஆன்மீகம் எல்லாம் போறோம். ஆனா உங்களுடைய ரசூலை நாளைய மறுமையினுடைய நாள் தாய், தந்தை, மனைவி, மக்கள் எல்லாரும் விரண்டு ஓடுவார்கள். ஆனால் என்னுடைய சமூகமே உம்மத்தி யா ரப், யா அல்லாஹ் என்னுடைய உம்மத்தி யா அல்லாஹ் என்று நமக்காக குரல் கொடுப்பார்களே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த ரசூலை அறிந்தவராக நான் இங்கே அமர்ந்திருக்கிறேனா? ஒவ்வொருத்தருக்கும் பலவிதமான வயசு இருக்கு, அல்லாஹ் எல்லாருக்கும் ஹயாத்தை போட்டு வைக்கட்டும். ஆனா 50, 60, 30, 40 இங்க அமர்ந்து இருக்கிறோமே, இத்தனை ஆண்டு காலங்கள் ரசூலை இன்னும் நாம் படிக்கணுங்கிற நிலை தான் இங்க அமர்ந்திருக்கிறோம். யாராவது கை தூக்க முடியுமா? எனக்கு அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வரலாறு ஃபுல்லா தெரியும், ஓரளவுக்கு தெரியும் என்று இங்க எத்தனை பேர் இங்க அமர்ந்திருக்கிறோம்? பெருமானாருடைய ஆன்மீக வாழ்க்கை என்ன, அரசியல் வாழ்க்கை என்ன, குடும்ப வாழ்க்கை என்ன, அந்தரங்க வாழ்க்கை என்ன, பகிரங்க வாழ்க்கை என்ன, எல்லாவற்றையும் நமக்கு எப்படிப்பட்ட முன்மாதிரி ரசூலா சொல்லியிருக்காங்க. யாருக்கா தெரியுமாங்க? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வரலாறு ஃபுல்லா எனக்கு தெரியும். யாரா இருக்கீங்களா? நாளைய கபரிலே போய் கொஞ்சம் உண்மையிலேயே வேதனைப்படுங்கள். இத்தனை வயசாய் நான் ரசூலுல்லாஹ் முழுசா இன்னும் படிக்கலையே. அல்லாஹ்வுடைய அந்த ரப்பு தான் எனக்கு வாழ்க்கையை தந்தான், ஆரோக்கியத்தை தந்தான், இப்படியான வெளிநாட்டிலே வந்து ஒரு கண்ணியமான வாழ்க்கை அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறான். அந்த ரப்பை படிக்க, அவனை புகழ் பாட, அவன் அழகிய பெயரை கூட மனப்பாடம் செய்ய முடியாத நிலையிலே நான் இங்க அமர்ந்திருக்கிறேனே. நாளை மறுமையில எனக்காக கை கொடுப்பார்களே, நாளை மறுமையினுடைய நாளில் நான் தத்தளிக்கும் போது அல்லாஹ்ட்ட ஷஃபாத் செய்வார்களே, அப்படிப்பட்ட ரசூலுல்லாவை நான் இன்னும் புரியாதவனாக, அறியாதவனாக இருக்கிறேனே. எல்லாரும் சொல்றீங்க முழுசா ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு தெரியல, மத்த மக்களோட ஓரளவு தெரிஞ்சிருக்கீங்க, அல்ஹம்துலில்லாஹ், அது குறையில்ல. ஆனா இன்னும் முழுசா தெரியணுமா இல்லையா? எல்லாத்துலயும் நான் வந்து நம்பர் 1 டாப்பா இருக்குன்னு ஆசைப்படுறோமே, அல்லாஹ்வையும் ரசூலையும் மார்க்கத்தையும் மறுமை நாளையும் அறிவதிலேயே நாம் உயர்ந்தெடுத்து இன்னும் செல்லாமலேயே இருக்கிறோம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள் தோழர்களே. உண்மையிலேயே இந்த உரை முடிந்த பின்னால் ஒரு சொட்டு கண்ணீரை வடித்து, யா அல்லாஹ் எனக்கு நீ ஆரோக்கியத்தை தந்தாய், நல்ல செல்வத்தை தந்தாய், இஸ்ஸத்தை, கண்ணியத்தை தந்தாய், ஆனா இன்னும் உன்னை படிக்கலையே, உன் தூதருடைய வாழ்க்கையை நான் அறியலையே, என்னை மன்னித்து விடு, நான் இனி முன்னேறுவேன் யா அல்லாஹ், என் சந்ததிகளுக்கு, என் குடும்பத்தாருக்கு இந்த தீனை நான் இன்னும் கொண்டு போய் சேர்ப்பேன் யா அல்லாஹ் என்கிற நியத்தை வைத்து நானும் நீங்களும் இங்கே கலைந்தால் இந்த சபையில ஒன்று கூடியது நியாயம் தோழர்களே. அதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், இந்த ரசூலை அறிந்தவர் தான் அல்லாஹ்வுடைய நேசம் பெற்றவர், இல்லையா? அந்த தூதரை நாம் படிக்க வேண்டுமா இல்லையா? அந்த தூதருடைய சுன்னாக்களை அறிய வேண்டுமா இல்லையா? இனியாவது முயற்சி செய்யுங்கள் இன்ஷா அல்லாஹ். அது மட்டுமல்ல, நாம் இந்த உலகத்தை விட்டு ஒவ்வொரு நேரம் பிரியக்கூடிய மனிதனாகத்தான் இருக்கிறோம், இல்லையா? அப்படி பிரியக்கூடிய நேரத்திலே நம்மோடு வரக்கூடிய இந்த ஹதீஸ் எல்லாருக்கும் தெரியும். இதா மாத இப்னு ஆதம் இன்கத அமலுஹு, எல்லா அமலும் ஸ்டாப். எதை தவிர? மூன்றை தவிர. இந்த மூணு யாருக்கு எல்லாரும் தெரியுமா? எல்லாருக்கும் மனப்பாடமா இருக்கும்.
சின்ன சாதாரணமான வளமையா தெரிஞ்ச ஹதீஸ் தான். அதை யாரா சொல்லுங்களேன். வலதுன் சாலிகுன் எதிரோடு, நமக்காக துவா செய்யற பிள்ளை. எப்ப அந்த புள்ள துவா செய்யும்? பிள்ளைகளை பற்றி ஒரு டாபிக் கொடுத்திருக்காங்க, அதை பத்தி டீப்பா பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். வலதுன் சாலிகுன் எதிரோலஹு, நமக்காக துவா செய்யக்கூடிய பிள்ளைகள். இன்னைக்கு உங்க பிள்ளைகளை அமர்த்திங்க, உட்கார வச்சிருக்கீங்களே, சந்தோஷப்படுங்கள் தோழர்களே, தாய்மார். நாளைக்கு இந்த பிள்ளைகள் இந்த கல்வியால் உங்களுக்காக பிரார்த்தனை செய்வார்கள். அல்லாஹ் நம்முடைய ஹயாத்தை நீட்டி வைக்கட்டும். நாம் மண்ணறையிலே கடத்தப்படும் போது அந்த பிள்ளைகள் அங்கே நின்று அழுவார்கள், யா அல்லாஹ், என் தாய் தந்தை எனக்காக இந்த தீனுக்காக என்னை எப்படி சிறந்த நிலையில வளர்த்தாங்க, யா அல்லாஹ் என் தாய் தந்தைக்கு நீ அருள் செய். அப்படிப்பட்ட பிள்ளைகள், அதுவும் கல்வியோடு சம்பந்தப்பட்டதுதான். இரண்டாவது என்னதுங்க? இல்முன் யன்தஃபிஉ பின்னாஸ். முதல்ல ஓதுன துவா என்னது? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஆ. கல்வி மட்டும் இருந்தால் போதாது, பயனுள்ள கல்வியாக இருக்க வேண்டும், உங்களை பண்படுத்திய கல்வியாக இருக்க வேண்டும், உங்களுடைய ஈமானிய உற்சாகத்தை கொடுக்கிற கல்வியாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய அச்சத்தால் உங்களை மாற்றி அமைக்கிற கல்வியாக இருக்க வேண்டும். அப்படி மக்களுக்கு பயனளிக்கிற கல்வி. உண்மையில் நிறைய இடங்களுக்கு போவோம், சுத்தி பார்க்க போவோம், ஒரு டூரா போவோம். ஆனா கல்விக்காக ஒரு பயான் செய்ய பயணிக்கும் போது தோழர்களே, அதுல கிடைக்கிற சந்தோஷம் இருக்கிறது, மாஷா அல்லாஹ், அதுல கிடைக்கிற ஆனந்தம் இருக்கிறது, அல்ஹம்துலில்லாஹ். அப்படியாக 4 பேருக்கு இன்னைக்கு இந்த செய்தியை உங்களுக்கு சொல்றேன், எனக்கு நான் சொல்லிக்கிறேன். நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் எத்தனை ஆண்டுகள் கழித்தாலும் உங்கள் உள்ளத்தில் அது கிடைக்கும். நீங்க அதற்காக அமல் செய்யும் போது எனக்கு ஒரு ஷேர் நன்மை வருமா இல்லையா? அதற்காக ஒத்துழைத்த மக்களுக்கு வருமா இல்லையா? அப்படிப்பட்ட கல்விதான் உங்க கபரை ஒளிவூட்டும். அதே மாதிரி சதகா ஜாரியா. அப்போ 3 விஷயத்த, ரெண்டுமே கல்வியோடு சம்பந்தப்பட்டதுதான். ஆனா இன்னைக்கு மனுஷன் போட்டி, போறாம, நீயா நானாங்கிற ஈகோ எல்லாமே இந்த துனியாதான். ஆனா உங்களுக்கு போட்டி போறாமை கல்வியிலையும் சதக்காலையும் இருக்க வேண்டும் என்று பெருமானார் சொன்னார்களே. எத்தனை சிறப்பு நாம் இங்கே படிக்கிறோம். இன்னொரு செய்தி என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, அத்துன்யா மல்ஊனா, இந்த துன்யா முழுக்க சபிக்கப்பட்டதுதான். 2 நிலையை தவிர யார்? ஒருத்தன் கல்வியை தேடி பயணிக்கிறான், ஒருத்தன் கல்வியை கற்றுக் கொடுக்க பயணிக்கிறான். ஆலிம் முத்தஅல்லிம், இந்த இருவரை தவிர எல்லாம் சபிக்கப்பட்டதுதான். இந்த ஹதீஸை அறியும் போது சுப்ஹானல்லாஹ், அப்ப நான் எந்த இடத்துல இருக்கேன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லாருக்கும் ஸ்நாக்ஸ் கொடுக்குறாங்க, ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்க. இருந்தாலும் நம்மளையும் அப்படியே கொஞ்சம் ஓர்மையா கவனிங்க. நான் ஊரா இருந்தா ஸ்நாக்ஸ் கொடுக்க விட்டுருக்க மாட்டேன். சரி, ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா நல்லா அழகா கவனிக்கிறீங்க. திடீர்னு என்ன ஆயிரும்? நைட்ல மசால் வடையா, டீல கொஞ்சம் சர்க்கரையை குறைச்சிருக்கலாமே அப்படிங்கிற சைத்தான் இருந்தா அப்படியே மைண்ட் மாறும். இருந்தாலும் உற்சாகத்துக்காக இருக்கு, அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி தோழர்களே, பெரியோர்களே, இன்னொரு ஹதீதை பாருங்க. அல்லாஹ் இந்த கல்வியால் நமக்கு எப்படிப்பட்ட இஸ்ஸத்தை தரான் தெரியுமா? ஒரே ஒரு செய்தி, ஃபதுலுல் ஆலிம் அலல் ஆபித் கஃபதுலி அலா அத்னாக்கும். ஒருத்தன் கல்வியோடு ஒருத்தன் இருக்கிறான் என்றால் அல்லாஹ்வுடைய தூதருக்கு இருக்கிற சிறப்பு என்ன? அந்த சிறப்பை விட இன்னும் அல்லாஹ் என்ன செய்யறான்? அதான் ஒருத்தன் தாழ்வில இருக்கிறான், உலகத்திலேயே கடைசி மனிதன் ஒருத்தன் இருக்கிறான், அவனுக்கும் எனக்கும் உள்ள சிறப்புன்னு சொன்னான். அவனுக்கு ஆக அடிமட்ட சிறப்பு தானே. ரசூலுல்லாஹ்வுடைய சிறப்பு என்ன? ஆக பிரமாண்டம். அப்ப கல்வியில உயர்ந்துகிட்டே போறவனுக்கு இப்படி ஒரு சிறப்பை தருவதாக இங்க பெருமானா, அதாவது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லமுடைய அந்த இஸ்ஸத்தை நாம் என்ன செய்யறோம்? அங்கே புரிகிறோம். ஆக தாழ்ந்தவனை விட உயர்ந்தவனாக நாம் மாறுவது எதிலே? கல்வியாலேதான். சோன பாதையில நீங்க இருக்கிறீங்க, கல்விக்காக இங்க அமர்ந்து நீங்க செல்றீர்களே, பரிபூர்ண ஹஜ் செய்த நன்மை அடைந்து போறீங்க. யார் ஒரு இடத்திலே கூடி மார்க்கத்தை கற்பார்களோ, கற்றுக் கொடுப்பார்களோ, பெருமானார் சொன்னாங்க, ஹஜ்ஜின் தாம், பரிபூர்ணமான ஹஜ் செய்த பாக்கியம். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் தோழர்களே, பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு நேரம் மரர்து லைலா உஸ்ரிய பில் மலாயிகா, ஒரு நேரம் நான் அந்த மிஅராஜுடைய இரவுக்கு செல்லும் மலக்குமார்களை பார்த்தேன். அந்த நேரம் ஜிப்ரீலையும் பார்த்தேன். இத்து போன துணியை போல சுருங்கி கிடக்கிறார் அல்லாஹ்வுக்கு முன்னால். அந்த ரப்பை அறிந்ததால் அவனுக்கு முன்னால் பணிவை காட்ட மலக்குகளுடைய நிலை என்று பெருமானார் பார்த்திருக்கிறார்கள். அப்ப அந்த கல்வி வர, மார்க்கத்தை அறிய தோழர்களே, தாய்மார்களே, எப்படிப்பட்ட உயர்வை அல்லாஹ் நமக்காக தருகிறான். இன்னும் சொல்ல போனால் தோழர்களே, அல்லாஹ்வை அறியக்கூடிய விஷயத்திலே ஆக முதன்மையானது, அதே கபரிலே கேட்கப்படுற இன்னொரு கேள்வி என்ன தெரியுமா? உன்னுடைய வேதம் எது? குரானை பற்றி ஒரு தலைப்பு தந்த, இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு பயணம் வரும்போது அந்த குரானுடைய தலைப்பு பேசணும். அழகான விஷயங்கள் அது. அதை பத்தி ஒரு புக் நம்ம எழுதி இருக்கிறோம், அடுத்த முறை அதை பேசுவோம். ஆனா குரானை பற்றியான ஒரு இல்மை நீங்கள் கண்டிப்பாக தேடி ஆக வேண்டும். இங்க இருக்கிற எல்லாருக்கும் சரளமா குரான் ஓத தெரியுமா? சொல்லுங்க. தெரிஞ்சவங்க கை தூங்க, பரவாயில்ல. சரளமா ஓரளவுக்கு தஜ்வீத் 2வது ஓரளவுக்கு ஓதுவேன். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். அப்ப பல பேர் கை உயர்த்தல. உண்மையிலே தோழர்களே, அல்ஹம்துலில்லாஹ், எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரியும். ஆனா
நாளைய மறுமையினுடைய நாளில் குரான் ஓத தெரியாமல் அல்லாஹுக்கு முன்னால் போய் நின்றால் என்ன காரணத்தை நீங்கள் சொல்வீர்கள்? அது குரான் ஓத தெரியும், தட்டு தடுமாறி ஓதுகிறேன். ஒரு ஆரம்ப ஸ்டேஜ்ல தட்டு தடுமாறி ஓதுறீங்க, ஓகே, டபுள் நன்மைங்கிறாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா அதையே கண்டினியூ பண்ணா, அதற்காக எந்த முயற்சி நான் எடுக்கவில்லை என்றால் எப்படி அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்கும்? எப்படி நாளை மறுமையினுடைய நாளில் அந்த குர்ஆன் எனக்காக ஷஃபாஅத் செய்யும்? டெய்லி குர்ஆன் ஓதுகிற பழக்கம் எத்தனை பேருக்கு இருக்கிறது? வெள்ளிக்கிழமை கௌஃபுடைய சூரா ஓதக்கூடிய பழக்கம் எத்தனை பேருக்கு இருக்கு? இரவிலே தூங்கும் போது ஆயத்துல் குர்சி நான் ஓதிவிட்டு தான் உறங்குவேன். இதெல்லாம் பயானிக்கு கேட்க பேச மட்டும் தானா? வெறுமனை கேட்டு களைய மட்டும் தான். நம்முடைய லைஃப்ல என்னைக்கு ஒரு மாற்றம் வரப்போகிறது? என்னைக்கு இந்த இல்மு இருந்தால் மட்டும்தான் அந்த மாற்றத்தை அல்லாஹ் தருகிறான். அந்த இல்மோடு நீங்கள் பயணிக்க தயாராகுங்கள் அன்பானவர்களே. ஒரு ஹதீஸ பாருங்க, சுப்ஹானல்லாஹ், மன் கரஅல் குர்ஆன வ தஅல்லமஹு. எல்லாம் கவனிக்கிறீங்களா? ஓகே. யார் குர்ஆனை படித்து பிறருக்கும் கற்றுக் கொடுக்கிறார்களோ, உல்பிஸ யௌமல் கியாமா காஜ மின் நூரின், ஒளிமயமான ஒரு கிரீடத்தை அல்லாஹ் தருவானா. ஒளிமிக்க ஒரு கிரீடம். அதனுடைய ஒளி என்பது சூரிய ஒளியை போல இருக்கும். எப்படியான அந்த இந்த இடத்துல ஒரு 3 கேள்வி பதில் சொல்லிட்டா ஒரு பிரைஸ் தரங்குறாங்க. அது பார்க்க ஒரு சந்தோஷம் தான். அதெல்லாம் அது மாதிரி 10 பொருள் நம்ம வாங்கிடுவோம். ஆனா ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு பதில் சொல்லுவோம், மேடை ஏற்றி ஒரு சின்ன பரிசை தராங்கன்னா உடனே அப்படியே மனசொல்லாம் குத்தளிக்கிறேன். ஆனா மறுமையில நீங்க குர்ஆனால் நாலேஜ் பெற்ற மக்களாக இருக்கும்போது, சுப்ஹானல்லாஹ், தோழர்களே, தாய்மார்களே, சூரிய ஒளி உடைய ஒரு கிரீடத்தை அல்லாஹ் வழங்குறான். ஒரு அப்படியே அல்லாஹ் உங்களை அந்த இடத்துல உயர்த்தி அழகுபடுத்துகிறான். யாருக்கு? குர்ஆனால் ஒளிரக்கூடிய மக்களுக்கு தான். அது மட்டுமல்ல, ஒரு நேரம் நம்மளா இந்த மாதிரி கல்வி சபையை பல நேரம் லைவ்ல பாத்துக்கிறேன், எங்கேயாவது யூடியூப்ல அப்லோட் பண்ணுங்க, பார்த்து நினைக்கிறோம். ஆனா கல்விக்காக இப்ப நீங்க டிராவல் பண்ணி வந்து அமர்ந்து இருக்கிறீர்களே, இந்த நேரம் உங்க பெயரை, ஒவ்வொருத்தருடைய பெயரையும் சொல்லி சொல்லி அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான். பெரிய நபர், உலகத்திலேயே பெரிய ஆள், உங்க பேரை சொல்லி சந்தோஷப்பட்டார்னா எவ்வளவு பெரிய கண்ணியம் தோழர்கள், எவ்வளவு பெரிய மேன்மையான நிலை அது இல்லையா? ஆனா அரிசியிலே அமர்ந்த அல்லாஹ் இந்த ஒவ்வொருத்தருடைய பெயரையும் சொல்லி சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறான். கல்வியினுடைய சபையில பயணிக்கக்கூடிய மக்களுக்கு குறிப்பாக ஒரு நேரம் பெருமானார் வராங்க. சில இளைஞர்கள் இன்னைக்கு 4 இளைஞர்கள் சேர்ந்தா அரட்டை அடிப்பதும் வீணான துனியாவுடைய பேச்சுக்கள் தான். ஆனா அந்த சபையில சில இளைஞர்கள் என்ன செய்யறாங்க? அல்லாஹை பற்றி, ரசூலை பற்றி, குர்ஆனை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் உள்ள வராங்க. அப்படி உள்ளே வரக்கூடிய நேரத்துல ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஏன்பா இங்க உட்கார்ந்து இருக்கீங்க? அப்போது சொல்றாங்க, யார் ரசூலுல்லாஹ், நாங்க அல்லாஹ்வை தியானித்து எங்களுக்குள் குர்ஆன் வசனங்களை ஓதி ஓதி பார்த்துக் கொள்கிறோம். ஒரு முறை கேட்கிறாங்க, 2 முறை கேட்கிறாங்க, 3வது முறை கேட்கும் போது ஒருவர் எழும்பி கேட்கிறார், யார் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரை, அகிலத்தின் அருட்கொடையே, ஏன் திரும்ப திரும்ப இதே கேட்கிறீங்க? இல்ல, உங்க ஒவ்வொருவரை பற்றி அல்லாஹ் பெருமையாக மலக்கிட பேசிக் கொண்டு இருக்கிறான். எந்த சிறுவர்கள், இளைஞர்களை பார்த்தீர்களா? என்னுடைய கல்வியை படிக்க இந்த வசனங்களை ஓத எவ்வளவு நேரங்களை ஒதுக்கி கொண்டிருக்கிறார்கள். நான் இந்த அனைவரையுமே பொருந்திக் கொண்டேன். இதே சபையில என்னை உங்களையும் அல்லாஹ் பொருந்தி கொண்டதாக மலக்கிடத்தில் இப்ப பேசுவானா இல்லையா? இந்த சிறப்பு வேற எங்கேயாவது கிடைக்குமா? வேற எங்கேயாவது பெற முடியுமா? இந்த வெளிநாட்டில இப்படி ஒரு சான்ஸ் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்து, அல்லாஹ் எவ்வளவோ மக்களை பார்க்கிறோம், எவ்வளவு மக்களுக்கு இந்த போஸ்டர், நோட்டீஸ், வீடியோ போகுது. ஆனா உங்களை தேர்வு செய்தானே, அந்த நிலையை நினைத்து பாருங்கள். உண்மையிலேயே உங்களுடைய கண்கள்ல கண்ணீர் மலைத்தான் அன்பானவர்களே. அப்படிதான் இந்த குர்ஆனிலே, இந்த இல்மிலே நான் எப்படிப்பட்ட உயர்வை நான் அடைந்து கொண்டு போகிறேன் என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உங்களுக்கு இந்த குர்ஆனிய நாலேஜ் எப்படி நீங்க உருவாக்குறீங்க? உங்க பிள்ளைகளுக்கு அந்த குர்ஆனை ஹிஃப்தாக்கணும். அந்த குர்ஆன் நாளை மறுமையினுடைய நாளில் தாய் தந்தை நிற்பாங்க. அந்த நேரத்துல குர்ஆன் மனனம் செய்த பிள்ளைகளுக்கு அல்லாஹ் தாஜுல் கராமா, சங்கமிக்க கிடத்தை அல்லாஹ் வழங்குவானாம். அந்த பிள்ளைகள் சொல்லுமாம், யா அல்லாஹ், என் தாய் தந்தைக்கும் அதே கண்ணியத்தை கொடு யா அல்லாஹ். இந்த துனியாவிலே வாழும்போது உன் வேதத்தை என் உள்ளத்திலே கொண்டு சேர்த்த இரு உள்ளங்கள் யா அல்லாஹ், அந்த தாய் தந்தைக்கு நீ கண்ணியத்தை தா என்று அந்த குர்ஆனிய உள்ளங்களாக வாழ வைத்தோமே பிள்ளைகளை. அந்த பிள்ளைகள் கேட்குமா அல்லாட்ட? பிள்ளைகள் அல்லாட்ட பரிந்துரை செய்யுமா? அப்ப இந்த குர்ஆனில் என்னுடைய கவனம் என்ன? குர்ஆன் ஒரு நாள் டெய்லி ஒரு 2 பக்கம் குர்ஆனை ஓதுங்க. என்ன நமக்கு இருக்கு? ஒரு நாளைக்கு நம்முடைய ஸ்கிரீனிங் டைம் என்னங்க? யோசிச்சு பாருங்க. டைம் இல்ல நம்ம சொல்லி கலைகிறோமே. நாளை மறுமை நமக்கு ஏதாவது அமல் இருக்கா? ஏதாவது அமல் இருக்கா? தொழுவணுமா? நோன்பு இருக்கா? ஹஜ்ஜி, தவாஃப் ஏதாவது இருக்கா? மறுமையிலையும் போய் செய்யக்கூடிய ஒரு அமல் எதுங்க? குர்ஆன் ஓதம். சொர்க்கத்துல போய் அல்லாஹ் வாசல்ல விட்டுருவான். வாசல்ல விட்ட உடனே அல்லாஹ் சொல்லுவான், இக்ரா வர்தக், நீ குர்ஆனை ஓதி உயர்ந்து போய்கிட்டே இரு. இந்த கடந்த 2025 ஆரம்பிச்சு முடிய போய் நவம்பருக்கு வந்துட்டோம். இந்த 10 மாசத்துல நான் கொஞ்சம் சூறா மனப்பாடம் பண்ணிட்டேன் அப்படின்னு யாரா இருக்கீங்களா? இங்க
இந்த 10 மாசத்துல மட்டும் நீங்க குரானில் கொஞ்சம் அதிக வசனங்கள் மனப்பாடம் பண்ணது யார்? இல்ல 2024 தான் இந்த மாதிரி எப்போ இருக்கிறாங்களோ யார்? யோசிச்சு பாருங்க. யார் கை தூக்க வேணாம். உங்க மனசுல நீங்க கேள்வி கேளுங்க. சில பேரெல்லாம் அதே குழு உள்ளாகுது, அதே நாசு, அதே பழக்கு, அதே இதாஜா, அதே தப்பத்தியதா. அப்ப அந்த அளவுக்கு தான் சொர்க்கத்துல நமக்கு இடம் கிடைக்கும். குரானை மனம் செய்து செய்து நம்முடைய உள்ளத்தை அலங்கரித்தோமே, அவன் சொர்க்கத்தில் நடந்து கொண்டே மனப்பாடம் பண்ணி போயிட்டே இருப்பான். அவ்வளவு இடத்தை நீ எடுத்துக்கோ என்று அல்லாஹ் சொல்லுவான். இந்த சபையிலேயே முடிவெடுங்கள், இனி அல்லாஹ் நான் ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிடம் நான் குரானை எடுத்து படித்து பார்ப்பேன். எல்லாருக்கும் டென்ஷன் இருக்கா இல்லையா? கவலை இருக்கா இல்லையா? மன அழுத்தம் இருக்கா இல்லையா? யார்ட்டையா சொல்லி அழுறோமா இல்லையா? ஆனா அல்லாஹ் சொல்றா, இந்த குரானை பற்றியான தேடல், குரானுக்கான இல்மிலே உள்ள ஆர்வம் உங்க உள்ளத்தினுடைய நோயை நீக்கும் என்று அல்லாஹ் ஆயத்தை இறக்குறானே. அப்படிப்பட்ட குரானிலேயும் அல்லாஹ்வுடைய ரசூலை அறிவதிலேயும் அல்லாஹ்வை புரிவதிலேயும் எனக்கு இருக்கக்கூடிய ஆர்வம் என்ன என்பதை இந்த பாடத்தில் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அன்பானவர்களே. இந்த குரான் நம்மை மாற்றவில்லை என்றால் ஒரு காலம் அல்லாஹ்வுடைய நேசம் பெற முடியாது. இன்னைக்கு இந்த மார்க்க கல்வியில எவ்வளவு கவனம் இல்லாம இந்த சமுதாயம் போய் கொண்டிருக்கிறார்கள். மறுமை நாளுக்கான அடையாளத்தை இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மறுமை நாளுக்கான அடையாளம் கல்வி உயர்த்தப்பட்டோம். மட்டமையில இருப்பார்கள். ஒரு தொழுகை தெரியாது, அல்லாஹ்வுடைய சில வசனங்களை படிக்க கூட தெரியாது என்றால் நாங்கள் மறுமை நாளை நெருங்கிவிட்டோம் தோழர்களே. மது அதிகரிக்கும், விபச்சாரம் பெருகும் என்று சொன்னார்களே, அதிலே முதன்மையான கல்வியின் பக்கம் மக்கள் வரமாட்டாங்க. ஒரு ஆலிம், ஆனா நான் என் பையன் ஆலிமாக்கணுமா யோசிக்கிறேனா இல்லையா? இது மறுமை நாளுக்கான அடையாளம். சுப்ஹானல்லாஹ். நாளைய மறுமையில என்னுடைய பிள்ளை எனக்காக ஷஃபாத்து செய்ய வேண்டும். துனியா வேணும், துனியா கல்வி வேணும், துனியாலேயே நல்ல படிப்பு பெற்று நல்ல உத்தியோகம் போகணும். ஆனா குறைந்தது அதற்கெல்லாம் முந்திய நிலையாக மார்க்கத்தை படிக்கிற பிள்ளைகளாக நாம் உருவாக்கிட்டோமா? நான் அப்படி உருவாயிட்டேனா என்பதை கவனமாக நீங்கள் கேளுங்கள் தோழர்களே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே பல இளைஞர்கள், சுப்ஹானல்லாஹ், குறிப்பாக சொல்ல வேண்டும் யாரால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆனிலே எவ்வளவு நாலேஜ் பெற்றாங்க தெரியுமா? நம்மலாம் குரான் உங்களுக்கு ஓத தெரியுமான்னு கேட்கறதுக்கு பல பேர் யோசிக்கிறோம். அல்லாஹ் நம்மலாம் அதான் யாரும் தப்பா எடுத்துக்க கூடாது, நம்ம சிந்திக்கிறதுக்காக சொல்றேன். ஆனா குரானுடைய தர்ஜுமா, குரானுடைய டிரான்ஸ்லேஷன், அதுல எவ்வளவு நான் அடுத்து முன்னேறி போயிட்டே இருக்கிறேன். குரானுடைய தப்சீர், குரான்ல சபபு நுசூல்னு ஒரு பாடம் இருக்கு. யாருக்கா தெரியுமா சபபு நுசூல்ல என்னன்னு? ஒரு வசனம் இறங்குறதுக்கான காரணம். சபபுனா காரணம், நுசூல்னா அந்த ஆயத்தை இறங்குது. ஒரு சம்பவம் நடந்திருக்கும், அதன் பின்னணியாக இறக்கப்பட்ட வசனம். அப்படி ஏதாவது ஒரே ஒரு ஆயத்துக்கு சம்பவத்தை யாரா சொல்ல முடியுமா? இங்க எந்த குரான் நம்முடைய உள்ளத்தை தாங்குமோ, எந்த குரான் நம்முடைய கபரை ஒளியாக்குமோ, எந்த குரான் நாளைய சொர்க்கத்தில் எங்களை சொந்தங்களாக மாற்றுமோ, அந்த குரானில நாங்க எங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன, எங்கள் பிள்ளைகளுடைய நிலைப்பாடு என்ன? என் பிள்ளைக்கு அதை சொல்லி கொடுத்தேன், எக்ஸ்ட்ரா நாலேஜ் சொல்லி கொடுத்தேன், எல்லாமே அவன் படிக்கிற படிப்பை தாண்டி அவன் அதுல ஃபர்ஸ்டா இருக்க எவ்வளவு முயற்சி செய்யறோம். மாஷா அல்லாஹ், அது நல்லதுதான், அப்படிதான் செய்யணும். ஆனால் குர்ஆனில் மார்க்கத்தை குறிப்பாக அல்லாஹ்வுடைய வேதத்தை அறிவதில் எங்களுடைய நிலைப்பாடு என்ன? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவருக்கு 9 வயசா இருக்கும்போது பெருமானாரோட இரவு தொழுகை தொழுகுவாராம். பெருமானார் அந்த தொழுகை தொழுத பிறகு ஆச்சரியம். ஏன்னா ஒரு சிறு வயது பாருங்க, 9-10 வயசு பசங்க இருக்கிறாங்க, ஒரு கவனம் இல்லாம தானே இருக்கிறாங்க. அந்த வயசு அப்படி குறையில்ல. ஆனா அதே 9-10 வயசு சிறுவர் பெருமானாரோடு இரவு தொழுகை தொழுது ரசூலுல்லாஹ்க்கு எழும்புற முன்னாடியே என்ன செஞ்சுட்டாரு? ஒளி செய்ய தண்ணியெல்லாம் ஏற்பாடு செஞ்சு வச்சுட்டார். தொழுகும் போது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இடது பக்கம் நிற்கிறார். ரசூல காதை பிடிச்சு அப்படியே கொண்டு நிப்பாட்டுறாங்க, நில்லுங்க. நீண்ட நேரம் பெருமானார் தொழுகிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொழுகை முடித்து விட்ட பிறகு கேட்கிறாங்க, அழகான முறை தொழுதாய் தம்பி, உனக்கு என்ன வேணும்? இப்ப இங்க இருக்கிற 9-10 வயசு பையன் என்ன கேட்பாங்க? என்ன கேட்பாங்க ஜி? நம்ம தலைவர் இருக்கிறார், அவர் என்னன்னா இப்ப கொடுக்க ரெடியா இருக்கிறார். என்ன கேட்பாங்க? எனக்கு ஏதாவது ஒரு சைக்கிள் வாங்கிட்டாங்க, ஒரு கேம் போர்டு வாங்கிட்டாங்க, ஏதாவது அந்த மாதிரி கேட்பாங்க. ஆனா பெருமானார் அதே வயசுள்ள சிறுவன்ட்ட கேட்கிறாங்க, உனக்கு என்ன வேணும்? அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? பெற்றோர்களை கொஞ்சம் கேளுங்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, குர்ஆனுடைய இல்மை என் உள்ளத்தில் அல்லாஹ் இறக்க எனக்காக துஆ செய்யுங்க. பெருமானார் கண் கலங்கி விட்டார்கள் தோழர்களே. அந்த சிறுவனை நெஞ்சோடு அணைத்துக் கொண்டு பெருமானார் கண் கலங்கி கேட்ட பிரார்த்தனை, அல்லாஹும்ம ஆத்திஹி ஹிக்மத்தல் குர்ஆன், இறைவா இந்த சிறுவனுக்கு குர்ஆனுடைய அந்த ஹிக்மத்தை, அந்த உள்ளார்ந்த இல்மை நீ தந்துவிடு. இன்றைக்கல்ல நாளைக்கல்ல மறுமை நாள் வரை குர்ஆனுடைய விளக்கம் என்றால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு. ஒரு நேரம் உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி நேரம், அவருக்கு டீனேஜ் 17-18 வயசு தானே இருக்கும். பார்த்தா 70-80 வயசு சஹாபாக்கள்லாம் உட்கார்ந்து இருக்காங்க அரசவையில. 18 வயசு 17 வயசு உள்ள சிறுவரும் இளைஞரும் உட்கார்ந்து இருக்கிறார்.
மூத்த சஹாபாக்கள் டென்ஷன் ஆகுறாங்க. என்ன உமர் அவர்களே, ஹலீஃபா அவர்களே, லிம துத்கில் ஹாதல் ஃபதா, ஏன் இந்த போட்டியை நம்ம சபையில உட்கார வைக்கிறீங்க? நம்ம வயசு என்ன, அவர் வயசு என்ன? உமர் ரலியல்லாஹு சிரித்தாராம். ஆக சஹாபாக்களே, குர்ஆனில் இதா ஜா நஸ்ருல்லாஹ்னு ஒரு சூரா இருக்கு. அதோட விளக்கத்தை சொல்லுங்கன்னு உமர் ரலியல்லாஹு கேட்கிறார். இதா ஜா சூரா எதற்காக இறக்கப்பட்டது யாருக்கா தெரியுமா? மக்காவுடைய வெற்றி. வெரி குட், மாஷா அல்லாஹ். மக்காவுடைய வெற்றி வந்தால் மக்கள் கூட்டம் கூட்டமா இஸ்லாத்துக்குள்ள வருவாங்க. வேற ஏதாவது கருத்து இருக்கா? இதே பதிலைத்தான் எல்லா சஹாபாக்கள் மூத்தவங்க சொல்றாங்க. அப்படியே திரும்புறார் உமர் ரலியல்லாஹு. இப்னு அப்பாஸே, உங்களுக்கு வேற ஏதாவது கருத்து இருக்கிறதா? உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, ஹலீஃபா அவர்களே, இது மக்காவுடைய வெற்றியை பற்றியும் சொல்லுகிறது. அதே போல அகிலத்தின் அருட்கொடை அண்ணலம் பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீக்கிரமா மரணிக்க போறாங்க. பெருமானாருடைய மௌத்தை அறிவித்த முதல் அத்தியாயம் இதா ஜா நஸ்ருல்லாஹ். அவர் சொன்ன பிறகுதான் எல்லா சஹாபாக்களுக்கு அந்த இல்மே தெரிகிறது. வரலாற்றிலே ஆதாரபூர்வமான செய்தி. அந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு மரணித்த நேரம் அவர் கபரிலே இருந்து சூரா ஃபஜ்ருடைய இறுதி ஆயத்தை ஒலித்ததாக நாங்கள் படிக்கிறோம். அவர் ஜனாசா வைக்கப்படுது. வெள்ளை நிற பறவை பறந்து ஓடுகிறது. யா ஐயத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, திருப்தி பொருந்தி அல்லாஹ்வுடைய ஆத்மாவை அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோட வெளியே வாங்க அந்த உயிர் எடுப்பாங்களே, இந்த ஆயத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுடைய கபரை ஒலித்ததாக நீங்கள் பார்க்கலாம். தாயிஃப்ல அவருடைய கபர் இருக்குது. அப்ப இந்த அளவுக்கு குர்ஆன்ல நாலேஜ் பெற்ற பிள்ளைகளாக நீங்க வளர்ந்தாங்க. நமக்கு இன்னைக்கு குர்ஆன் ரீடிங்லயே மைனஸா இருக்கிறோம். அதோடைய தர்ஜுமா, அதோடைய தப்சீர், அதோடைய தாவீல், அதோடைய ஹிக்மத், இந்த 5 ஸ்டேஜ்ல நீங்க யார்? தயவு செய்து உங்களுக்குள்ள ஒரு கேள்வியை நீங்கள் கேளுங்கள் தோழர்களே. அப்படிதான் பெருமானார் சஹாபாக்களை கல்வியிலே முழுமையான சிறந்த நபராக உருவாக்குனாங்க. இன்னும் சொல்ல போனால் கல்வியில சலஃபு சாலிஹின்களுடைய வரலாறை நீங்கள் படித்து பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹ். அதாவது புலூகுல் மராம் அப்படிங்கிற ஒரு ஹதீஸ் கிதாப் படிச்சிருக்கீங்களா? ஒரு 10 முடிச்சா போதுமா சுலைமான் பாய்? புலூகுல் மராம் ஹதீஸ் கிதாபை பார்த்திருக்கீங்களா, படிச்சிருக்கீங்களா? நீங்க என்னோட டிராவல் பண்ண எனக்கு கொஞ்சம் ஆர்வமா இருக்கும் பேச. படிச்சிருக்கீங்களா? அந்த கிதாப் எழுதினவர் யாரு? இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி. சரிங்களா? அந்த கிதாப, அந்த புலூகுல் மராம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன அர்த்தம் இருக்கு? புலூக்னா அடைதல், மராம்னா நோக்கத்தை, எல்லையை, இலக்கை அடைவது. இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானியுடைய மகன் பேர் முஹம்மத். மகனுக்கு ஒரு கல்வி மீது தேட்டமே இல்லை, கல்வி மேல பெரிய இன்ட்ரெஸ்டும் இல்லை. என்ன செய்யறாங்க? அந்த மகனுக்காகவே அந்த இமாம் அந்த ஹதீஸ் கிதாபை தொகுக்கிறார். மகன் படிக்கணும், கல்வி ஞானம் வரணும், ஹதீஸ்ல அவன் முன்னேறி போகணும் என்று அந்த கிதாபை எழுதி மகனுக்கு ஒப்படைக்கிறார் இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலான் ரஹிமஹுல்லாஹ். அந்த புத்தகத்தை படித்து அவங்க வாழ்ந்த காலகட்டத்திலே முஹம்மது அவர்கள் மிகப்பெரிய அறிஞராக மாறினார். ஒரு மகனுக்காக தந்தை எழுதியது தான் அந்த கிதாப். இன்னைக்கு நீங்க உங்க பிள்ளைக்காக, உங்க சந்ததிகளுக்காக இந்த கல்வியை விட்டு சென்றது என்ன? இதற்கு விடை தெரியாமல் இங்கிருந்து யாரும் நகர வேண்டாம். கொஞ்சம் யோசித்து பாருங்க அன்பானவர்களே. சில சம்பவங்கள் நீங்க படிச்சு பார்க்கலாம். இன்னைக்கு எவ்வளவோ ஹதீஸ் கிதாபுகள், குர்ஆன் படிக்கவே நமக்கு எல்லாம் நேரம் இல்லை. வீட்டுல இங்க மாதிரி எங்க போனாலும் ஹதீஸ் கிதாபுடைய வால்யூம் ஃபுல்லா அடுக்கப்பட்டிருக்கும். கிதாபு தேவையில்லை, எல்லாம் ஆப்லயே வந்துருச்சு, மாஷா அல்லாஹ். ஆனா அன்றைக்கு இந்த மார்க்க கல்விக்காக அவங்க கொடுத்த நேரம் எவ்வளவு தோழர்களே! எப்படியான அர்ப்பணிப்பை தந்தார்கள் நீங்க பாருங்க. ஹசனுல் பஸரி என்கிற ஒரு அறிஞர், கேள்விப்பட்டிருக்கீங்க அந்த பேரு? ஹசனுல் பஸரி அவர் வாழ்ந்த காலத்துல இவர் தான் பெரிய டாப் அறிஞர். அவங்களுடைய தாயார் பேர் என்ன தெரியுமா? தாய்மார கொஞ்சம் கேளுங்கள், கவனியுங்கள். என் பிள்ளை காலேஜ் போகுது, நல்ல பெரிய டாக்டர் படிக்கிறது, சந்தோஷம் தான், கண் குளிர்ச்சி தான். அதை விட நாளை மறுமையின் கண் குளிர்ச்சி, என்னுடைய பிள்ளை மார்க்கத்தில உயர்ந்து நிற்கிறது. ஹைரியா அப்படிங்கிற ஒரு பெண்மணி, இமாம் ஹசன் பஸ்ரியினுடைய அம்மா. அவங்க யாரு? பெருமானார் மனைவியான உம்மு சலமாவினுடைய அடிமையாக இருந்தவங்க. உம்மு சலமா ரலியல்லாஹு இருந்து கல்வியை படிக்கிறார் ஹைரியா. கல்வியை தேடி தேடி தன் மகனுக்கு சொல்லி தந்தார். கடைசியில பாத்தீங்கன்னா பல ஹதீஸ்களை இவங்களும் அறிவிக்கிறாங்க. இவங்க மூலமா சில ஹதீஸ்கள் வருவதை பார்க்கலாம். ஒரு தாய் தன் மகனை எப்படி உருவாக்குனாங்க, அப்படி உங்கள் சந்ததியை நீங்க உருவாக்கிட்டீங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அதே மாதிரி பாருங்க, சுஃபியான் அஸ்ஸூரி மிகப்பெரிய மார்க்க அறிஞர். பின்னால் வாழ்ந்த அறிஞர்கள் இவங்க எல்லாம் முன்னோடிகளாக இருக்கிறார்கள். அவங்களுடைய தந்தை, அவங்களுடைய தாயார் சொல்றாங்க, முதலாக கல்வி படிக்க போறாங்க. யா புனைய, தன் மகனை பார்த்து
தாயார் சொல்லுகிறாங்க, இன்னைக்கா இப்படி ஒரு அட்வைஸ ஆண்களே பெண்கள் நீங்க உங்க பிள்ளைக்கு சொல்லி இருப்பீங்களா? யா புனை உத்துலுபுல் இல்ம. அவங்க நெசவு வேலை பார்த்து, பையன் சின்ன வயசுலயே அனாதை, நெசவு வேலை பார்த்தா அவங்க வருமானம் போயிட்டு இருக்கு. அந்த வேலையெல்லாம் தாய் எடுத்துக்கொள்றாங்க. சொல்றாங்க, மகனே நீ கல்வியை தேடப்போ, இந்த நெசவேலை நான் பார்த்துக் கொள்கிறேன். யா புனைய, அருமை மகனே, இதா கத்தப்த அஷரத் அஹாதீஸ், ஒரு 10 ஹதீஸை நீ படித்தால், ஃபன்துர் மா தரா ஃபீ நஃப்ஸிக ஜியாதத்தன் ஃபீ மஷ்யிக வ ஃபீ ஹில்மிக வ ஃபீ வகாரிக். ஒரு 10 ஹதீஸ படிச்சா அது உன் வாழ்க்கையில பிரதிபலிச்சுதான் பாரு. உன் நடைய மாத்துச்சா, உன் உடைய மாத்துச்சான்னு பாரு. அப்படி இல்லையா அந்த கல்வி உனக்கு கேடுதான். ஒரு தாய் செய்த அறிவுரை. இந்த அறிவுரையை உணர்ந்து இமாம் சுஃபியான் அஸ்தூரி ரஹிமஹுல்லாஹ் பின்னால் மிகப்பெரிய அறிஞராக உருவானார்கள். இன்னும் தெரியுமா தோழர்களே, மாலிக் இப்னு அனஸ். யாரெல்லாம் மாலிக் பின் அனஸ் ரலியல்லாஹு வரலாறு படிச்சிருக்கீங்க? யாருக்கா தெரியுமா? எத்தனை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வரலாறை தாண்டி சஹாபாக்கள் வரலாறுகள், தாபியின்கள் வரலாறுகள், இமாம்களுடைய சுப்ஹானல்லாஹ் படித்தால் உங்களால ஸ்டாப் பண்ணவே முடியாது. அதுல மாலிக் பின் அனஸ் ரலியல்லாஹுடைய வாழ்க்கை அவ்வளவு அழகான ஒரு வாழ்க்கை. அவங்களுடைய உஸ்தாத் யாரு தெரியுமா? மதீனாவிலேயே பெரிய ஸ்காலர் ரபியா. ஒரு அனாதை தன்னுடைய மகனை பார்த்து அவங்க சொல்றாங்க, மாலிக்கை பார்த்து அவங்க தாயார் சொல்றாங்க, ரபியாவிடமிருந்து அவருடைய ஒழுக்கத்தை முதலே படித்து வா மகனே. பின்னால் என்ன ஆகிறாரு? அவர் எழுதிய கிதாப் என்னங்க? இமாம் அனஸ் பின் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் எழுதிய கிதாப் பேராக்கா தெரியுமா? வெரி குட், மாஷா அல்லாஹ். அவங்களுக்கு சிறப்பு பரிசு நீங்க கொடுக்கணும். முஅத்தா மாலிக். முஅத்தா மாலிக்ல இருந்து ஏதாவது 1-2 ஹதீஸ் நான் படிச்சுக்க ஞாபகம் இருக்கா? யோசிச்சு பாருங்க, எவ்வளவு அற்புதமான ஹதீஸ் கிரந்தம். அவங்க 95 ஆசிரியர்கள்ட்ட இருந்து படிச்சு அந்த கிதாப் எழுதியிருக்கிறார்கள். 95 ஆசிரியர்கள். முஅத்தா மாலிக். பின்னால் வந்த அறிஞர்கள்ல மிக முக்கியமான ஒருத்தர் அவங்க அபு ஜாஃபர் அல் மன்சூர் என்கிற அந்த காலத்து மன்னர். இவர்கிட்ட பேசவே பயப்படுவாராம். யார்கிட்ட? அனஸ் பின், அதாவது மாலிக் இப்னு அனஸ். அந்த நேரத்துல பாருங்க, அந்த அரசன் கேட்கிறார், உங்களுடைய இந்த முஅத்தா மாலிக்கை நம்ம ஒரு தீர்ப்பு வழங்குற கிதாபாக மாத்திரலாம். அதை பார்த்தா தீர்ப்பு வழங்கணும். இன்னைக்கு என்ன பெருமைப்படுத்தணும், என்னுடைய புத்தகத்தை முன்னிலைப்படுத்த எல்லாரும் ஆசைப்படுறோமே. ஆனா கல்வி ஒருத்தனை பணிவிலே கொண்டு வரும். கல்வி ஒருத்தனை அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக மாற்றும். குர்ஆன் சுன்னாவை தவிர எதுவும் அல்லாஹ்வுடைய பார்வையில அதெல்லாம் 2-3வது. குர்ஆன் சுன்னா தான் முதன்மை. என் கிதாப் அப்படி கொண்டு வந்துடாதீங்க. சுப்ஹானல்லாஹ். இப்படிப்பட்ட வாழ்க்கை முழுக்க அர்ப்பணித்தார். இன்னும் சொல்ல போனால் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் 40 வயசுக்கு அப்புறம் கல்யாணமே பண்றாரு அவங்க. சுப்ஹானல்லாஹ். அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? அவங்களுடைய வாழ்க்கையில நிறைய ஹதீஸ்களை அறிவித்ததே அவங்க மகனார் தான், அப்துல்லா. யாருடைய மகன்? அஹ்மத் இப்னு ஹம்பலுடைய மகன் பேர் அப்துல்லா. அவர் எப்படி அறிவிப்பார்? ஹத்தஸனி அபி, என் வாப்பா அறிவிச்சாருன்னு அறிவிப்பார். அப்படி உங்களை தொட்டு உங்களுடைய மகனோ மகளோ ஒரு செய்தியை 4 பேருக்கு சொன்னால் அதுதான் உங்களுக்கான கண்குளிர்ச்சி. தோழர்களே, தாய்மார்களே, அப்படிப்பட்ட மக்களாக அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் தோழர்களே, பெரியோர்களே, அல்லாஹுடைய நேசர்களாக வாழ்ந்த சஹாபாக்கள். ஒரே ஒரு வரலாறு சொல்லி நான் முடிக்கிறேன். உங்களுடைய பிள்ளை சமீபத்துல உங்க பிள்ளைகள் உங்களை பெருமைப்படுத்தின ஏதாவது இன்சிடென்ட் இருக்கா? யாராவது சொல்ல முடியுமா? வளர்ந்தவங்க இருக்கலாம், பெரியவங்க இருக்கலாம். ஏதாவது என் மகன் மகளால நான் இப்படிப்பட்ட கண்குளிர்ச்சி அடைஞ்சேன். நிறைய இருக்கு. சொல்ல வைக்கப்படுறீங்களா? அந்த கண் குளிர்ச்சியில, அந்த ஹாப்பினஸ்ல, இந்த மார்க்க விஷயத்துல உங்களை குளிர்ச்சி ஆக்கின பிள்ளைகள் எத்தனை பேர்? உமர் ரலியல்லாஹுடைய மகன் பேர் என்னங்க? அப்துல்லாஹ் பின் உமர். இப்னு உமர்னு அழைப்பார்கள். ஒரு நேரம் பாருங்க, பெருமானார் சபையில இப்னு உமர் ரலியல்லாஹு உட்பட பல பேர் இருக்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு விடுகதையை போடுறாங்க. இன்ன மின ஷஜரி ஷஜரா லா யஸ்குது வரகுஹா. மரங்கள்ல ஒரு மரம் இருக்கிறது, அந்த மரத்தினுடைய இலை சீக்கிரம் கீழே விழுந்துடாது. அது என்ன மரம் என்று சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. பல நேரம் சஹாபாக்கள் விடை தெரிந்தால் மௌனமாக இருப்பாங்க. பெருமானாரை சொல்லட்டும், நிறைய கல்வி கிடைக்கும் என்பதற்காக. ஆனா இதற்கான பதில் இப்னு உமர் ரலியல்லாஹுக்கு தெரியும். இன்னஹா ஷஜரத்து தம்ர், அது பேரித்த மரம் இல்லையா? அவருக்கு ஆன்சர் தெரியும். ஆனா உள்ளுக்குள்ள பதட்டம். நம்ம தப்பா சொல்லிடக்கூடாது, ஏதாவது மிஸ்டேக் ஆயிடக்கூடாதுன்னு மனசுக்குள்ளேயே ஒளிச்சு வச்சு யாருமே சொல்லல. ரசூல பேரித்த மரம் சொல்லி அந்த சபை க்ளோஸ். நைட்டு போய் வாப்பா உமர் ரலியல்லாஹு கிட்ட மகன் சொல்றாரு, வாப்பா பெருமானார் சபையில் நாங்க எல்லாம் உட்கார்ந்து இருந்தோம். அப்படி உட்கார்ந்து இருக்கிற நேரம் ரசூல விடுகதை கேட்டாங்க. அந்த நேரத்துல அதுக்கான ஆன்சர் எனக்கு தெரிஞ்சது. ஆனா சொல்ல வெட்கப்பட்டு விட்டேன். சொல்லலன்னு உன்னை உமர் ரலியல்லாஹு தேம்பி அழுதாராம். எப்படிப்பட்ட ஒரு சஹாபி!
சொர்க்கத்தை கொண்டு உறுதியாக்கப்பட்ட ஒரு தோழர் ஒரு இந்த விஷயத்துக்கு அழுதார நீங்க யோசிக்கலாம். என்ன சொல்லி அழுதார் தெரியுமா? மகனே, நீ மட்டும் அந்த மனசுல நினைச்ச கரெக்டான பதிலை சொல்லி இருந்தால் உலகத்தில் நான் பெற்ற பட்டங்களை விட, பதவிகளை விட, செல்வங்களை விட நீ சொன்ன பதிலை பெருமையாக எடுத்திருப்பேன். ஏன்பா சொல்லலன்னு வருத்தப்பட்டு கொண்டாராம். ஒரு தந்தையினுடைய கவலையை பற்றீங்களா? அது மாதிரி ஒரு தந்தையாக, ஒரு தாயாக, என் பிள்ளைகள், என் சமுதாயம், என்னுடைய குடும்பத்தினுடைய மார்க்க ரீதியான கல்வி என்ன என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் தோழர்களே, தாய்மார்களே. அல்லாஹ் நிச்சயமாக உங்களை உயர்த்துவான் அன்பானவர்களே. நிச்சயம் அல்லாஹ் உங்களை மேன்மையாக்குவான். அந்த சஹாபாக்கள் இன்னைக்கு நாம சிலாகிக்கிறோம் என்றால் இந்த கல்விதான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவரை போல ஏழ்மையானவர் கிடையாது. பசியால் மதீனாவிலே சுருண்டு கிடப்பார். ஆனா அபூ ஹுரைரா ஹதீஸை அறிவிப்பதே நம்பர் 1 இல்லையா? பல நேரம் பஜாரிலே மக்கள் எல்லாம் கடைத்தெருவிலே வியாபாரத்துக்காக நிற்பாங்க, ஓடுவார். அங்கே பெருமானார் குத்துபா செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்க என்னப்பா வேலை என்று எல்லாரும் அழைத்து வருவார். ஒரு பயான் சபை, ஒரு கல்வி சபை, அல்லாஹ்வுடைய இல்மை பேசக்கூடிய சபை என்றால் எத்தனை எத்தனை காரணங்களை சொல்கிறோம் தோழர்களே. இங்க வேலை, அங்க வேலை, அங்க பிரச்சனை, இங்க ஓடுறோம், ஏதாவது நிர்பந்தம், அது ஓகே, யதார்த்தம் தான். ஆனா எந்த வேலையாத விட்டுட்டு வருவேன், அந்த கல்வி சபையை நான் அலங்கரிப்பதிலே நம்பர் 1 நிற்பேங்கிற அந்த முயற்சி என்னைக்கு வரப்போகுது? இப்படிப்பட்ட மக்களாக இன்னைக்கு வாழ்ந்தாங்க. இந்த கல்வியினால வரக்கூடிய மகத்தான வெற்றி என்ன தெரியுமா தோழர்களே? ஒரே ஒரு ஆயத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். இந்த ஆயத்தை கண்டிப்பாக நீங்க வீட்டுக்கு போனா படிச்சு பாருங்க. மார்க்க கல்வி இதெல்லாம் ஓகே, இந்த மார்க்க கல்வியினால் வரக்கூடிய மகத்தான வெற்றி என்ன? தலைப்புடைய 2வது பகுதி. டைம் இல்ல, சொல்லுங்க. சொர்க்கத்தை அடைகிறோம், ஓகே. மறுமையில வேற சொல்லுங்க, ஏதாவது உங்க மனசுல பட்டதை சொல்லுங்க. இந்த கல்வியால் உண்மையான வெற்றி என்ன தெரியுமா? ஒரு ஆயத்தையோ, ஒரு ஹதீஸையோ, ஒரு பயானியை கேட்கும் போது உடனே நம்ம லைஃப்ல ஒரு மாற்றம் வரணும். அதுதான் உண்மையான வெற்றி. இதே சபையில மாஷா அல்லாஹ், இது 3வது வரேன்னு நினைக்கிறேன். இதே இந்த ஹால்ல வச்சு கடந்த எத்தனை தர்பியா, எத்தனை பயான், எத்தனை ஹதீஸ். ஒரே ஒரு கேள்வி உங்களை பார்த்து கேட்க ஆசைப்படுறேன். சமீபத்துல உங்களை மாற்றிய ஒரே ஒரு ஆயத் அல்லது ஒரே ஒரு ஹதீஸ் யாரா ஒருத்தர் சொல்லுங்க பாப்பா. இந்த ஆயத்தை கேட்டாங்க, அம்மாடி என்னால இருக்க முடியல, உடனே நான் என்னுடைய லைஃபை சேஞ்ச் பண்ணேன், இந்த ஹதீஸை படிச்ச, இந்த சஹாபியுடைய வரலாறு படிச்சேன், என்னுடைய உள்ளம் அப்படியே நொறுங்கிடுச்சு. அப்படி உங்களை மாத்தின ஒரு செய்தி என்ன? யோசிச்சு பாருங்க. ஏதாவது ஒரு ஆயத்தை சொல்ல முடியுமா? கடந்த இந்த 1 மாசத்துல உங்க உள்ளத்தை இன்னும் நன்மையாக மாற்றிய, அமலில் உங்களை முன்னேற வைத்த, நிச்சயமாக நீங்க மாறணும்னு நினைக்காதவரை அல்லாஹ் உங்களை மாத்தவே மாட்டான். காலத்துக்கு பயான் கேட்டுட்டே இருந்தோம், முயற்சி செய்யறோம், வரீங்க போறீங்க, மாஷா, மத்தவரை நம்ம முன்னேறி தான் இருக்கிறோம். ஆனால் இந்த நிலை போதுமா? அல்லாஹ் கேட்கிறான். சூரா அர்-ரஅத் 13வது அத்தியாயம் 11வது வசனம். இன்னல்லாஹ் லா யுகையிரு பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். நீங்க மாறாதவரை நான் உன்னை மாத்தவே மாட்டேன். கல்வியை படிக்கிறோம், பேசுறோம். 2வது, அந்த கல்வி என்னுடைய வாழ்க்கையில அமலாக வர வேண்டும். ஒரு சகோதரர் வந்து சொல்றாருங்க, ஹஸ்ரத், நான் வந்து மாஷா அல்லாஹ் 2 வருஷமா தஹஜ்ஜத் தொழுதுட்டு இருக்கேன். ஒரு 25 வயசு பையன் தான் இருப்பார். டெய்லி தொழுதுறேன். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். நீங்க ஒரு தடவை இரவு தொழுகையின் சிறப்பை பத்தி பயான் பண்ணீங்க, அன்னைக்கு இருந்து ஃபாலோ பண்றேன். உண்மையில என் கண்ணத்துல அரைஞ்ச மாதிரி இருந்துச்சு. நம்ம பேசின பயான்ல இருந்து ஒருத்தர் மாஷால்லா மாறி இருக்கிறார். ஆனா நானும் அப்படி இல்லையே. பேசின எனக்கு கிடைக்காத ஒரு ஹிதாயத் அல்லாஹ் அவருக்கு தந்தானே. உண்மையிலேயே தலை குனிந்த ஒரு நேரமாக அது இருந்தது. அப்படி என் பயானை கேட்கிறோம், பதிவு செய்யறோம், நோட்ஸ் எடுக்கிறோம், எல்லாமே செய்யறோம். என் லைஃபை சேஞ்ச் பண்ண ஒரு பயான் எது? யோசிச்சு பாருங்க. ஒரு ஆயத் எது? ஒரு ஹதீஸ் எது? இவ்வளவு செய்தி, கல்வியை பற்றியான இன்னும் செய்திகள் உண்டு. இதெல்லாம் கேட்கிறோமே, யாரெல்லாம் பயான் கேட்டுட்டே இருக்கும் போது இனிமேல் பாடுற நான் எப்படி கல்வியில முன்னேற போறேன் அப்படின்னு மனசுல தோண்டி முடிவெடுத்தங்க எத்தனை பேர்? கை தூக்குங்க, தைரியமா கை தூக்குங்க. அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வான் இன்ஷா அல்லாஹ். நிச்சயமாக தோழர்களே, இந்த கல்வி ஒரு பயான் கேட்கறத மட்டுமல்ல, வெறுமனே அப்படியே நம்ம ஒரு நிகழ்ச்சியில கலந்துகிட்ட மாஷால்லான்றது மட்டும் அது பெரிய பாக்கியம் தான். அதையும் தாண்டி இந்த கல்வி உங்களை மாத்தணும். நேர்மையானவராக, ஒழுக்கமானவராக, தனிமையில் அல்லாஹ்வை பயந்த மக்களா, குறிப்பாக இந்த கல்வி உங்கள் சமுதாயத்துக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் கொண்டு போய் சேர்க்கிற மக்களாக நாம் இருக்க வேண்டும். அந்த அமல் இருந்தால், அந்த இல்மும் கல்வியும் இருந்தால் அல்லாஹ் இந்த உலகத்திலே உங்களை சிறந்த மனிதனாக ஆக்குவான். அடுத்து நீங்க தாவா செய்றீங்க, எல்லாரும் பிஸியா இருக்கீங்க, வேலை வெட்டின்னு போறீங்க, எல்லாரும் போய் தூங்குவோமே, இப்ப எங்கேயாவது ஊர் சுத்துவோமே, இல்ல, இந்த கல்விக்காக நான் நேரம் ஒதுக்கி மக்களை அழைத்து இப்படிப்பட்ட தாவா செய்றீங்களே தோழர்களே, சந்தோஷப்பட்டுக் கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் நீங்கள் கண்ட மிகப்பெரிய சொத்து இதுதான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் நீண்ட ஆயுளை, நிறைவான பரக்கத்தை தந்து இந்த கல்வியில இன்னும் முன்னேறிய மக்களாக, குர்ஆன் சுன்னாவை விளங்கிய மக்களாக, அல்லாஹ்வுடைய முழுமையான நேசலாக வாழ்ந்து நோய் நொடிகள் இல்லாம
பலகீனங்கள் இல்லாம மன அழுத்தம் இல்லாமல் வாழ்ந்து முஃமின்களாக அல்லாஹ்வை அறிந்து புரிந்தவர்களாக பெருமானாருடைய சமூகமாக லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற கலிமாவோடு அல்லாஹ் நம்முடைய மௌத்தை தந்து நம்முடைய கபரிலே ரௌதத்தன் மின் ரியாதில் ஜன்னா சோன பூங்காவாக அமைத்து நாளை மறுமையிலே கல்வியாளர்கள் அல்லாஹ்வுடைய நேசர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலோடு அல்லாஹ் எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் எழுப்பி வலது கையில் பட்டோலையை பெற்று நரகமோ வேதனையோ தண்டனையோ பக்கமே போய்விடாமல் அண்ணலம் பெருமானாருடைய தோள் தொட்டு அல்லாஹ் என்னையும் உங்களையும் என்னுடைய உங்களுடைய குடும்பத்தார் அனைவரையும் நேரடியாக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே உலா வரக்கூடிய மறுமையின் முத்துக்களாக சொர்க்கத்தின் சொந்தங்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்து அருமையான இந்த வாய்ப்பை தந்த ஜமாத்தார்களுக்கும் அந்த மக்களுக்கும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.